श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्न मिश्रेभ्यो नमवुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. பரம காருணிகரான கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்கள் என்கிற மகாத்புதமான அர்த்த கௌரவம் உடைத்தான பரமரசமான கிரந்தங்களை நாம் அனுபவிக்க தொடங்கி இருக்கிறோம். இதற்குள்ளே முதலிலே வரக்கூடியது ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்று பெயர் பெறக்கூடியது. இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்பது எம்பெருமானின் நித்திய விபூதியான பரமபதம் பரமாகாசம் என்றெல்லாம் பெயரை உடைத்தான ஸ்ரீ வைகுண்ட மகாநகரத்தை வர்ணிக்கக்கூடியதாக அமைந்தபடியினாலே ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்றே பெயர் பெறுகிறது. பொதுவாக ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே எம்பெருமானார் பரமபதத்தை பற்றின பிரஸ்தாவங்களை பெரிதாக பண்ணவில்லை. வேதார்த்த சங்கிரகம் என்கிற கிரந்தத்திலே பாஷ்யக்காரர் தாம் நித்திய விபூதி என்றொரு விபூதி உண்டு என்றும் அங்கு நித்தியசூரிகள் என்று சிலர் இருக்கிறார்கள் என்றும் நிர்ணயித்து காட்டியிருக்கிறார் ஸ்ருத்யாதி பிரமாணங்களை கொண்டு. அப்படி எம்பெருமானார் நிர்ணயித்த அர்த்தங்களை இன்னும் விஷதமாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் வந்ததுன்னு நாம் கூறலாம். எனால் இதிலே வெறுமனே ஸ்ரீ வைகுண்ட வர்ணன மாத்திரம் கிடையாது. இதிலே இருக்கக்கூடிய அந்த பூர்வ பீட்டிகையிலே, அதாவது முதல் 40 ஸ்லோகங்கள் வரையிலும் உள்ள பகுதியிலே பற்பல விசேஷமான வேதாந்த அர்த்தங்களை கூரத்தாழ்வான் நமக்கு நிர்ணயித்து காட்டுகிறார். ஆச்சாரிய வந்தனத்துடன் தொடங்கக்கூடிய இந்த ஸ்தவமானது எம்பெருமானே பரம்பொருள் என்பதளவாக பேசுகிறது. எம்பெருமான் சாஸ்திரங்களை அருளி செய்து நம்மையெல்லாம் உஜ்ஜீவிக்க முயன்றான் என்று தொடங்கி அந்த சாஸ்திரங்களுக்குள்ளே வேதங்களே முக்கியமானது என்பதை பேசியது ஸ்ரீவைகுண்டஸ்தவம். அது மட்டுமில்லாமல் இந்த சாஸ்திரத்தின் அர்த்தங்களை நாம் வெறுமனே சாஸ்திரத்தை வேதத்தை மட்டும் படித்து உணர முடியாது என்றும் இந்த வேதங்களின் பொருளானது ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் என்று சொல்லக்கூடிய உபபிரம்மணங்களாலேதான் வெளியிடப்படுகிறது என்றும் ஆழ்வான் நமக்கு அருளி செய்து காட்டினார். எவ்வளவுதான் வேதங்களையும் தது உபபிரம்மணங்களான ஸ்ருதி இதிகாச புராணங்களையும் வாசித்தால் கூட எம்பெருமான் திருவடித்தாமரைகளிலே பக்தி இல்லாதவர்களுக்கு வேதம் மறை என்று அந்த பெயருக்கு ஏத்தாற்போலே தன்னுடைய அர்த்தங்களை மறைத்தே வைத்திருக்கிறது என்று ஒரு அழகான உதாரணத்தை கொண்டு நமக்கு காட்டினார். எப்படி ஒருவன் சித்தாஞ்சனத்தை கண்ணிலே தடவாமல் ஒரு நோயுடன் கண்ணிலே அந்த மஞ்சள் நோயுடன் ஒரு வெண் சங்கத்தை பார்த்தால் அவனுக்கு அந்த சங்கமானது மஞ்சளாகத்தான் தெரியுமே ஒழிய வெளுப்பாக தெரியாது. அதுபோலே பக்தி என்கிற இந்த சித்தாஞ்சனத்தை தடவிக்கொண்டு சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பார்த்தால்தான் எம்பெருமான் அதிலே ஸ்பஷ்டமாக பிரகாசிப்பானே ஒழிய சதர்த்தங்கள் நமக்கு பக்தி இல்லாமல் தோன்றாது என்பதையும் காட்டிக் கொடுத்தார் கூரத்தாழ்வான். இப்படி இருக்கக்கூடிய வேதங்களிலும் ஸ்மிருதி இதிகாச புராணங்களிலும் பற்பல இடங்களிலே எம்பெருமான் தான் பரம காரணபூதன் என்று கூறப்பட்டிருக்கிறது. பரம காரணபூதனான எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அவனுடைய காரணத்துவம் கீதிருஷம்,
அதற்கு மேலே அவன் நியந்திருத்வாதி குண பரிபூர்ணன் என்றும் சமஸ்த கல்யாண குணாத்மகன் என்றும் இப்படியெல்லாம் பற்பல இடங்களிலே சாஸ்திரங்கள் ஓதி வைத்திருக்கிறது. இதையெல்லாம் சங்கிரகித்து அருளி செய்தார். எம்பெருமான் தான் நித்திய வஸ்துக்களுக்கும் காரணம், எம்பெருமான் தான் அனித்திய வஸ்துக்களுக்கும் காரணம் என்று இவ்வாறாக பிரித்து எம்பெருமானின் காரணத்துவத்தை மிகவும் விஷதமாக இந்த முதல் பூர்வ பீட்டிகையிலே வெளியிட்டார் கூரத்தாழ்வான். அதற்கு மேலே 41வது ஸ்லோகம் தொடங்கித்தான் ஸ்ரீவைகுண்ட வர்ணனத்தை தொடங்குகிறார். இன்று நமக்கு அந்த விஷயங்களிலே அனுபவ விஷயமாகக்கூடியது 36வது ஸ்லோகம் தொடக்கமாக 40 ஸ்லோகம் பரியந்தமாக இருக்கக்கூடிய இந்த பாகம். இந்த பாகத்திலே கடைசி 40வது ஸ்லோகமானது ஸ்ரீவைகுண்டத்தை இனி அனுபவிப்போம் என்று இதோடு இந்த பூர்வ பீட்டிகை அவதாரிகையை முடித்து கொண்டு வைகுண்ட அனுபவத்திற்கு இறங்குவதாக அமைந்திருக்கிறது. 36, 37, 38 ஒரு வகையாக 39வது ஸ்லோகம் கூட எல்லாம் சேர்ந்து ஒரே அர்த்தத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக அமைகிறது. ஒரு அர்த்தத்தை நிர்ணயிக்கிறார், அந்த அர்த்தத்துக்கு மறுபடி ஒரு ஆக்ஷேபம் எழுகிறது, அதை மறுபடி சமாதானம் கூறி சரி செய்கிறார். இப்படியே 36வது ஸ்லோகம் தொடங்கி நமக்கு அமைந்திருக்கிறது. அது என்ன அர்த்தம், என்ன ஆக்ஷேபம், என்ன சமாதானம், நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். கீழே 35வது ஸ்லோகத்திலே நித்யேஷு வஸ்துஷு பவன் நிரபேக்ஷமேவ தத்தத் ஸ்வரூபமிதி கேஜிதிஹ பிரமந்தஹ ஐஸ்வர்யம் அத்ர தவ சாவதி சங்கிரந்தே ப்ரூதே த்ரயீது நிருபாதிகம் ஈஷணம் தே என்று அருளி செய்தார் கூரத்தாழ்வான். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்பாக சில சம்பிரதாயத்தின் வேதாந்தத்தின் கோட்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சம்பிரதாயத்திலே தத்துவங்கள் 3, சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று கூறுவர்கள். இந்த 3மே நித்தியங்களான தத்துவங்கள். இதற்கு ஒரு காலத்திலே உற்பத்தி, ஒரு காலத்திலே அழிவு என்பது கிடையாது. அச்சித்து என்கிற இந்த பதார்த்தமும் நித்தியமாக இருக்கக்கூடியது. இதை தவிர இந்த அச்சித்திலிருந்து உண்டாகக்கூடிய பதார்த்தங்கள் பலது உண்டு. அதாவது மூலப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துவிலிருந்து மகான், அகங்காரம் முதலான வஸ்துக்கள் எல்லாம் உண்டாகின்றன. இந்த மகான் அகங்காரம் உண்டாகி இந்த அகங்காரம் 3ஆக பிரிந்து அதிலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாம் தோன்றுகின்றன. சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு முதலானவைகள் எல்லாம் உண்டாகின்றன. மறுபடி இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோடொன்று கலசி இந்த உலகம், நாம் பார்க்கக்கூடிய இந்த அண்டங்கள், அண்டத்துக்கு உள்ளான பதார்த்தங்கள் எல்லாம் இந்த பஞ்சபூதங்களாலே உண்டாக்கப்படுகின்றன. ஆகையாலே பாஞ்சபௌத்திகங்கள் என்று கூறப்படுகிறது. இப்போ ஒரு குடம் நாம் இன்று பார்க்கிறோம் என்றால் இந்த குடமானது இந்த சிருஷ்டியிலே இருக்கிறது. மறுபடி பிரளய காலத்திலே அழிந்து மூலப்பிரகிருதியாக ஆகும். மறுபடி அடுத்த சிருஷ்டி காலத்திலே இந்த குடமானது உண்டாகும், மறுபடி அழியும். ஆகையாலே இந்த குடங்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் பிரவாகத்தோ அனாதிகள் என்று சொல்லுவார்கள். அதாவது இன்றொரு குடம் இருக்கும், நாளை அது போன்று மற்றொரு குடம் உண்டாகும், நாளை மறுநாள் அதே போன்று ரொம்ப சுசதிருஷமாக மற்றொரு குடம் உண்டாகும். இப்போ ஒரு குடம், மற்றொரு குடம், மற்றொரு குடம்னு இந்த குடம்ங்கிறது என்னைக்குமே இருக்கும். ஆனா அதே குடம் இருக்குமா, அது தெரியாது. ஆனால் இந்த குடம் என்கிற வஸ்து இன்றும் குடம் உண்டு, நாளையும் குடம் உண்டு, அதற்கு மேலும் இன்னும் ஃபியூச்சரிலும் இந்த குடமானது கண்டிப்பாக இருக்கும். ஆகையாலே இந்த குடம்ங்கிற பொருள் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் பிரளய காலத்திலே இதெல்லாம் மூலப்பிரகிருதியாக மாறி இருக்கும். இப்படி இந்த உலகத்திலே நாம் பற்பல வஸ்துக்களை பார்க்கிறோம். இந்த பற்பல வஸ்துக்களுக்கு காரணம் யார் என்று கேட்டால் எம்பெருமான் என்று சுலபமாக நாம் சொல்லிவிடலாம். இதிலே யாருக்கும் ஆட்சேபம் எழாது. ஸ்ருதியும் எம்பெருமான் தான் இந்த ஜகத்காரண பூதன் என்று சுஸ்பஷ்டமாக கூறுகிறது. இப்போ எல்லாருக்கும் இது ஏற்புடையதாகவும் இருக்கும். இன்று ஒன்று உருவாகிறது என்றால் அதை உருவாக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பது பிரமாண சித்தமாக இருக்கிறபடியினாலே எல்லாரும் அதை ஒப்புக்கொள்வார்கள். இதிலே எந்த விதமான பிரச்சனையும் எழுவதில்லை. ஆனால் நித்தியமான வஸ்துக்கள் என்று சிலதை ஒப்புக்கொள்கிறோமே, நித்திய விபூதின்னு ஒன்று இருக்கு,
இந்த மூலப்பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய அச்சித் விசேஷமானது நித்தியமாக இருக்கிறது. நித்தியம்னா என்ன? ஏதோ ஒரு காலத்திலே உண்டாகாதது, ஏதோ ஒரு காலத்திலே அழியாதது. இப்போ உண்டாகாத ஒரு பொருளை எம்பெருமான் எப்படி உண்டாக்கி இருக்க முடியும்? ஒருவன் ஒரு பொருளை உண்டாக்கினால் தானே அவன் அந்த பொருளுக்கு காரணம் என்று கூறப்படுகிறான். அந்த மாதிரி நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி, நித்தியமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள், இவைகளை எம்பெருமான் எப்பொழுது உண்டாக்கினான்? அவன் அப்படி உண்டாக்கி இருந்தால் தானே அவன் காரணமாக இருப்பான் என்று சில அறிவிலிகள் கேள்விகளை எழுப்புவார்கள். ஆனாலும் நித்திய வஸ்துக்களுக்கும் நீயே காரணம் என்று 35வது ஸ்லோகத்திலே நமக்கு காட்டிக் கொடுத்தார் கூறத்தாழ்வான். இதற்கு மேல 36வது ஸ்லோகமானது எழுகிறது. இந்த 36வது ஸ்லோகத்திலே தான் நித்திய வஸ்துக்கள் திறத்திலும் எம்பெருமான் தான் காரணன், எம்பெருமானிடத்திலேதான் காரணத்துவம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நமக்கு நிர்தாரணம் செய்து கொடுக்கிறார் இந்த 36வது ஸ்லோகத்தினாலே. முன்பு ஸ்லோகத்திலே வெறும்ன அறிவிலிகளானவர்கள் குதர்க்கங்களை சொல்லி எம்பெருமானிடத்திலே காரணத்துவம் இல்லை என்று கூறுவர்கள் என்பது மாத்திரம் சொல்லப்பட்டது. அதற்கு மேலே எம்பெருமான் தான் நித்திய வஸ்துக்களுக்கும் காரணபூதன் என்பதை இந்த 36வது ஸ்லோகம் தொடங்கி நிர்ணயித்து காட்டுகிறார் ஆழ்வான். 36வது ஸ்லோகம். இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்யம் பிரியாஸ்தவது கேச்சன தேஹி நித்யாக நித்யம் त्वदेक பரதந்திர நிஜஸ்வரூபாக பாவத்க மங்கள குணாஹி நிதர்சனம் நகா. இது ரொம்ப அழகான ஸ்லோகம். அதே சமயத்திலே ரொம்ப ஆழ்ந்த அர்த்தங்களை உள்பொதிந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய உயிர் நாடி என்று கூட நாம் சொல்லலாம். இந்த ஒரு வரி, ஆழ்வான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வரியானது நம்முடைய சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய எல்லா வகையான கேள்விகளுக்கும் பதில் கூறக்கூடியது. எம்பெருமான் தான் நிருபாதிகமான காரணபூதன் என்பதை இது மூலமாக நாம் உணர முடிகிறது. இச்சாத ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா. சத்தை என்று ஒன்று இருக்கிறது, சத்தா என்று சம்ஸ்கிருதத்திலே கூறுகிறார்கள். இந்த சத்தான்னு என்ன? சத்தைன்னு என்னன்னா இருக்கக்கூடிய தன்மைன்னு அர்த்தம். ஒரு பதார்த்தமானது இருக்கிறது, சத்தையோடு இருக்கிறது அப்படின்னா அது இருக்கிறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு பதார்த்தத்தை சொல்லி அது இருக்கிறதுன்னு நம்மால சொல்ல முடிகிறதோ அது சத்தையோடு இருக்கிறது என்று நமக்கு தெரியும். நாம் அதை கண்ணாலே தான் பார்க்க வேண்டும்னு அவசியம் இல்லை, அனுமானங்கள்னாலும் தெரிந்து கொள்ளலாம். அனுமானங்கள்னாலே தெரிந்து கொள்ள முடியாத பதார்த்தங்களை சாஸ்திரத்தை கொண்டும் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்ப பரமபதம் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவேள்? இருக்குன்னு சொல்லுவேல்ல. எப்படி தெரியும்? கண்ணாலே பார்த்தீர்களா? இல்லையே. அனுமானத்தினாலே தெரிந்து கொண்டீர்களா? அதுவும் இல்லை. எப்படித்தான் பின்னே தெரியும் என்றால், சாஸ்திரங்கள் கூறுகிறது பரமபதம் என்றோர் மகாஸ்தானம் இருக்கிறது, அதிலுள்ளே வைகுண்டம் என்றொரு நகரம் இருக்கிறது, அங்கு எம்பெருமான் கூர்மாதீம் இத்தியாதி ஸ்லோகத்தின்படியே அமரர்கள் புடைசூழ வீத்திருக்கிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. நாம் பரமபதம் என்பது இருக்குன்னு கூறுகிறோம். அதுபோலே ஏதோ ஒரு வகையான பிரமாணத்தினாலே அது இருக்கக்கூடிய வஸ்துவாக இருந்தால் அது சத்தையோடு இருக்கிறது என்று நாம் கூறலாம். இப்ப ஒரு உதாரணத்திற்கு ஆகாயத்தாமரை என்றொரு பதார்த்தம் கூறுகிறார்கள். அப்படி ஒரு பதார்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆகாயத்தாமரைங்கிறது கிடையவே கிடையாது. ஆகாயத்தாமரை இல்லை, இப்பொழுது இல்லை, இதற்கு முன்பும் இல்லை, எப்பொழுதும் இல்லை. அப்படி ஒரு பதார்த்தத்துக்கு சத்தையே கிடையாது. இப்படிப்பட்டதுதான் சத்தை இல்லாத பதார்த்தங்கள், அசத் பதார்த்தங்கள்னு கூறப்படுகிறது. இப்ப இந்த உலகத்திலே எதெல்லாம் இருக்கக்கூடிய பதார்த்தங்களோ, நித்தியமான வஸ்துக்களோ அனித்தியமான வஸ்துக்களோ, இந்த மாதிரி விஸ்வ பதார்த்த சத்தா, விஸ்வ பதார்த்தங்கள், எல்லா பதார்த்தங்களும் எல்லா பொருள்களும் சத்தை உடைத்தாக இருக்கிறது என்றால் அது எப்படின்னு கேட்டால் இச்சாத்த ஏவ தவ. எம்பெருமானே, உன்னுடைய இச்சையினாலேதான் எல்லா பொருள்களும் சத்தை உடைத்தாக இருக்கிறதுங்கிறார் ஆழ்வார். எம்பெருமானுக்கு இதுல என்ன இச்சை என்றால், எம்பெருமான் தான் பற்பல சங்கல்பங்களை செய்து இந்த வஸ்துக்களை உண்டாக்கி அழித்து முதலான காரியங்களை எல்லாம் செய்கிறான் அல்லவா. இப்போ ஒரு குயவன் இருக்கிறான் என்றால் அந்த குயவன் ஒரு குடத்தை உண்டாக்க வேண்டும்னு நினைத்தால்தான் அந்த குடமானது உண்டாகும்.
அதுபோல இந்த சகல ஜகத்தையும் எம்பெருமான் உண்டாக்க வேண்டும், இது இப்படி இருக்க வேண்டும், இது இப்படி நடக்க வேண்டும் என்று சங்கல்பிப்பதனால தான் இந்த உலகமானது உண்டாகிறது, இப்படியே இருக்கிறது, பின்பு பிரளய காலத்திலே அழியவும் போகிறது. ஆகையாலே இந்த உலகத்திலே எந்த ஒரு பதார்த்தமாக இருக்கலாம், சிதஜித் வஸ்துக்கள் எது வேணா இருக்கலாம், ஜீவாத்மாக்கள் இருக்கலாம், இல்லை இந்த உலகத்துல இன்ன பதார்த்தம்னு கிடையாது, எல்லா பதார்த்தம். அதனாலதான் விஸ்வ பதார்த்தம் என்று அருளி செய்தார் ஆழ்வான். சகல பதார்த்தங்களினுடைய சத்தையும் எம்பெருமானினுடைய இச்சாதீனம், எம்பெருமான் இச்சித்ததால தான் இது இப்படி இருக்கிறது என்று ஆழ்வான் நிர்ணயித்து கொடுத்தார். இப்ப பகவத் சங்கல்பாதீனம்தான் நம்முடைய சத்தையே. அதாவது நாம் செய்யக்கூடிய பிரவிற்த்தி நிவர்த்திகள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எம்பெருமானாலேங்கிறது கிடையாது. நாம் இருக்கிறோம், இந்த ஒரு பொருளானது இப்படி இருக்கிறது அப்படின்னாலே அது எதனாலன்னா எம்பெருமானால தான். இப்ப நாம் நம்முடைய கிரகங்களிலே பற்பல உபகரணங்களை பார்க்கிறோம். மின் உபகரணங்கள், ஃபேன், லைட்டு முதலான பற்பல உபகரணங்கள் இருக்கு. இந்த எல்லா உபகரணங்களும் ஏன் இயங்குகின்றன, ஏன் இருக்கின்றன அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒன்று இருப்பதினால தானே. எலக்ட்ரிசிட்டின்னே ஒன்று இல்லைன்னா இது ஃபேன் இது லைட் என்று விபாகமே எழாது, எல்லாம் ஒரே மாதிரி பொருளாக ஆகிவிடும். அதுபோல எம்பெருமான் என்பவன் ஒருவன் இல்லையாகில் இந்த உலகமே அசத்தாக மாறிவிடும். அசத்துன்னு என்ன, ஆகாய தாமரை போன்று இல்லாத பதார்த்தமாக ஆகிவிடுவான் எம்பெருமான் இச்சிக்கவில்லையாகில். ஆகையாலே எம்பெருமான் எப்பொழுதும் இந்த உலகமானது நன்றாக இருக்க வேண்டும்னு இச்சிக்கிறான். அதனால இந்த உலகம் சத்தையோடு இருக்கிறது என்று ஆழ்வான் அழகாக காட்டினார். இப்ப மறுபடி ஆக்ஷேபம் வந்தது. இந்த உலகம் உண்டாகிறது சத்தையோடு இருக்கிறதுன்னா அது எம்பெருமானின் சங்கல்பாதீனம்னு நம்மால சொல்ல முடியும். ஆனா நித்திய வஸ்துக்கள் அப்படின்னு சிலது இருக்கிறதே, நித்திய சூரிகள்னு சில பேர் இருக்கிறார்கள், நித்திய விபூதின்னு ஒன்று இருக்கு, அவைகளை விட்டு விடுவோம். அவைகளுக்கு இதுக்கு மேல 41வது ஸ்லோகத்துக்கு மேலதான் போப்பற. அதற்கு முன்பாக இந்த உலகத்திலே பார்த்தோம் ஆகில் மூல பிரகிருதி என்று இந்த ஜெகதுபாதானமான ஒரு வஸ்துவானது அது நித்தியமாக இருக்கிறதே. மூலப்பிரகிருதி நித்தியம் என்றுதானே நாம் கூறுகிறோம். மூலப்பிரகிருதியை தாண்டி ஜீவாத்மான்னு ஒருவன் இருக்கிறான். இந்த ஜீவாத்மா நித்தியன், எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், என்றும் உண்டாகாதவன். இவர்களும் சத்தையோடு இருப்பதற்கு எம்பெருமான் தான் காரணம்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காலத்திலே உண்டாகக்கூடிய வஸ்துக்கள் எம்பெருமானாலே இருக்கிறதுன்னு ஒப்புக்கொள்ளலாம். நித்தியமான வஸ்துக்களுக்கு எம்பெருமான் எப்படி காரணம் என்றால் நித்தியம் பிரியாஸ் தவது கேச்சன தேகி நித்யாக. இந்த உலகத்திலே சில வஸ்துக்கள் நித்திய வஸ்துக்கள்னு சொல்கிறோமே, ஜீவாத்மா நித்தியன், மூலப்பிரகிருதி நித்தியன் நித்தியம் என்று எப்படி இந்த விபாகம் வந்தது? இப்ப குடங்கள், நாம் பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள்லாம் அழிந்தாலும் மூலப்பிரகிருதி அழியாமல் இருக்கிறதே, இதற்கு காரணம் என்னன்னு அதையும் ஆராய்ந்து பார்த்தால் இந்த பொருள்கள் எல்லாம், இந்த வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானினுடைய நித்தியேச்சைக்கு விஷயபூதங்களாக இருக்கிறது. நித்தியம் பிரியாகா, எப்பொழுதும் எம்பெருமானுக்கு இச்சா விஷயமாக ஆகிறது. எம்பெருமான் என்ன பண்ணுகிறானா, நித்தியேச்சை பண்ணுகிறான். இந்த பொருள்கள் நித்தியமாக இருக்க வேண்டும்னு எம்பெருமான் நித்தியமாக இச்சை செய்கிறான். ஆகையாலே இந்த பொருள்கள் எல்லாம் நித்தியமானதாக இருக்கிறது என்று ஆழ்வான் மிகவும் அழகாக காட்டினார். இப்ப நித்தியமாக ஒரு பதார்த்தம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? எம்பெருமான் நித்தியமாக அந்த பதார்த்தம் இருக்க வேண்டும்னு இச்சிக்கிறான்னு அர்த்தம். ஒரு பதார்த்தம் அனித்தியமாக இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? எம்பெருமான் அனித்தியமாக இருக்க வேண்டும்னு இச்சிக்கிறான்னு பார்த்தோம். எப்படி இருந்தாலும் இருக்கிறது என்கிற அந்த வார்த்தை வந்தாலே அது எம்பெருமானின் இச்சாதீனம் என்பது இதனாலே சித்தமாயிற்று. எம்பெருமானுக்கு நித்தியேச்சை, அதாவது எம்பெருமான் ஒரு பொருள் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று இச்சிப்பானா? அப்படி ஒரு பொருள் சம்பவிக்குமா என்று கேள்வி எழலாம். அதற்கு சமாதானம் கூறுகிறார் பின் 2 அடிகளாலே. நித்தியம் त्वदेक பரதந்திர நிஜஸ்வரூபாக பாவத்க மங்கள குணாகி நிதர்சனம் நகா. இதற்கு ஒரு உதாகரணம் உண்டு என்று காட்டினார் ஆழ்வான். என்ன உதாகரணம் என்றால் எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்கள். எம்பெருமான் நித்திய வஸ்துங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இருக்காது. எம்பெருமான் இருந்தால் எம்பெருமான் இடத்திலே இருக்கக்கூடிய குணங்களும் இருக்கவே செய்யும். எம்பெருமான் சத்தியசங்கல்பன் என்று கூறப்படுகிறான். எம்பெருமான் வாத்சல்யம் உடையவன். எம்பெருமான் ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா என்று ஷாட்குண்ய பரிபூர்ணனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்.
இன்னும் அனந்த கல்யாண குண மகோததியாக எம்பெருமான் இருக்கிறான். இவ்வளவு கல்யாண குணங்களும் எப்படிப்பட்டவைகள்? பொதுவாக குணங்களுக்குன்னு ஒரு சொரூபம் உண்டு, ஒரு தன்மை உண்டு. என்னென்ன, அந்த குணங்கள் எத்தை ஆசிரியத்திருக்கிறதோ, எதிலே இருக்கிறதோ தது ஆயத்தமான சொரூபத்தை உடைத்தாக இருக்கும். இப்போ ஒரு செவுரிலே ஒரு நிறம் பூசப்பட்டிருக்கிறதாகில் அந்த செவுரு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நிறம் இருக்கும். செவுரு இல்லாவிட்டால் அந்த நிறமும் இருக்காது. இப்போ அந்த செவுத்தை அடிவொத்தி தான் அந்த நிறம்ங்கிறது இருக்கும். ஒரு பொருளிலிருந்து வாசனை வருகிறது என்றால் அந்த பொருள் அங்கே இருக்கிற வரைக்கும் தான் அதை சுற்றி வாசனை வீசுமே தவிர அந்த பொருள் இல்லாமல் அந்த வாசனையானது இருக்காது. எந்த ஒரு குணமும் அந்த குணம் எந்த பொருளிலே இருக்கிறதோ அதற்கு பரதந்திரப்பட்டதாகவே இருக்கும், தது அதீனமாகவே அமைந்திருக்கும். அதுபோல எம்பெருமானின் குணங்கள் எப்படிப்பட்டது? எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியது, பகவத் அதீனங்களாக இருக்கக்கூடியது. எம்பெருமானிலேயாகில் இந்த குணங்களும் இருக்க போவதில்லை. ஆகையாலே இந்த குணங்கள் நித்தியம் துவதேக பரதந்திர நிஜஸ்வரூபாக என்று கூறுகிறார். இந்த குணங்கள் இந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமான் இருக்கிறானே அந்த எம்பெருமானின் அதீனமான ஸ்வரூபத்தை உடைத்தாக இருக்கிறது. இப்ப எம்பெருமான் அவனாலே நியமிக்கப்பட்டு அவனுக்கு அதீனப்பட்டதான ஒரு சொரூபம்னா தன்னுடைய சத்தை, இந்த குணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதெல்லாம் சத்தை உடைத்தாக இருக்கிறதுன்னா அது எம்பெருமானின் ஒரு சங்கல்பத்தினாலே தான் அமைந்திருக்கிறது என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆகையாலே ஒரு குணம், அந்த குணம் ஆசிரியத்திருக்கக்கூடிய பதார்த்தத்தை அடிவொத்தித்தான் தானும் இருக்கும், சத்தை உடைத்தாக இருக்கும்ங்கிறதுல எந்த ஒரு விவாதமும் எந்த தர்சனத்திலும் கிடையாது. ஆகையாலே எம்பெருமானினுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஞானாதி குணங்கள் எல்லாம் எம்பெருமானினுடைய சத்தையை அடிவொத்தி தன்னுடைய சத்தையை உடைத்தாக இருக்கிறதல்லவா? அந்த மாதிரி எம்பெருமானை அடிவொத்தி இந்த நித்திய வஸ்துக்கள் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு ஆழ்வான் கேட்கிறார். ஆகவே நித்திய வஸ்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் பகவதேக பரதந்திர நிஜஸ்வரூபங்களாக இருக்க எந்த ஒரு குறையும் இல்லை. இப்ப எம்பெருமானினுடைய பகவத் சங்கல்பத்தை ஒட்டியே எல்லா வஸ்துக்களும் இங்கு சத்தை உடைத்தாக ஆகிறன என்கிறதிலே எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் என்பது இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் காட்டி அருளினது. இப்ப குணங்கள் இதற்கு உதாரணங்களாக காட்டுகிறார். நித்திய வஸ்துக்களுக்கு எப்படி குணங்கள் நித்தியமாக இருந்து கொண்டு எம்பெருமானினுடைய பகவதேக பரதந்திர ஸ்வரூபங்களாக இருக்கின்றனவோ அதுபோன்று நித்தியமான ஆத்மா, நித்தியமான மூலப்பிரகிருதி இவைகளும் நித்தியமாகவும் இருந்து கொண்டு பகவத் அதீனங்களாகவும் இருப்பதிலே எந்த ஒரு குறையும் வாராது என்பதை இவ்விடத்திலே காட்டி அருளினார் ஆழ்வான். அப்ப இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய வஸ்துக்கள் அப்படின்னு எந்த காலத்திலும் உண்டாகவில்லை என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அது இருக்க வேண்டுமே. உண்டாகவில்லை சரி, உண்டான பிறகு அது இருக்க வேண்டுமே. இருத்தல் அப்படிங்கிறது எம்பெருமானினுடைய சங்கல்பாதீனம்தான். எம்பெருமான் நித்தியமாக இது இருக்க வேண்டும் என்று சங்கல்பிக்கவில்லையாகில் அது நித்தியமான பொருள்னு சாஸ்திரம் சொன்னாலும் அது இருக்காது. ஆகையாலே எம்பெருமான் அவனுக்கு அதீனப்பட்டதாக, அவனுக்கு பரதந்திரப்பட்டதாகத்தான் எல்லா வஸ்துக்களும் ஆகின்றன. அப்படி இருப்பதினாலே அவன்தான் சத்தைக்கே காரணம், இருப்பதற்கே காரணம். ஒரு பொருள் இருப்பதற்கே எது காரணமாக இருக்கிறதோ அதுதானே அந்த பொருளுக்கு காரணமாக அமையும். எம்பெருமான் தான் சத்தா காரணனாக இருக்கிறான். ஆகையாலே எம்பெருமான் தான் சமஸ்த ஜகத்துக்கும் காரணபூதன் என்று சொல்ல குறையில்லை என்று இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு நிலைநாட்டி காட்டினர். இதற்கு மேல 37வது ஸ்லோகம் வருகிறது. விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதத்வம் காரியம் ததேததகிலம் சிதசித் ஸ்வரூபம் துவம் நிர்விகார இதி வேத சிரஸ்ஸு கோஷோ நிஸ்ஸீமமேவ தவ தர்ஷயதி ஈஷித்ருத்வம் என்று ரொம்ப அழகான ஸ்லோகம். திருப்பி காரணத்தினாலே நமக்கு என்ன சந்தேகங்கள்லாம் வருமோ, எம்பெருமான் காரணபூதன் என்று சொன்னால் என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருமோ அதையெல்லாம் நிவர்த்திப்பிக்கிறது இந்த ஸ்லோகம். எம்பெருமான் தான் உலகத்துக்கெல்லாம் காரணம் என்பதை, நித்திய வஸ்துக்களுக்கு எம்பெருமான் காரணபூதன் என்பதை அடியொத்தி நிர்ணயித்து காட்டினார் 36வது ஸ்லோகத்திலே. இப்போ அதனாலே தெளிவாக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை முதல் 2 அடிகளாலே விளக்குகிறார் கூறத்தாழ்வான்.
விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம் காரியம் ததேததகிலம் சிதச்சித் ஸ்வரூபம். விஸ்வஸ்ய இந்த உலகம் இருக்கிறதே, எல்லா வகையான உலகங்களுக்கும் விஸ்வவித காரணம் அச்சுத, ஹே அச்சுதனே எம்பெருமானே, நீந்தான் இந்த உலகத்திற்கு எல்லா வகையான காரணமாகவும் இருக்கிறாய், தேவரீரே இருக்கிறீர் எம்பெருமானே அப்படின்னு ஆழ்வான் கூறினார். இப்ப இந்த உலகத்திற்கு எம்பெருமான் தான் மூவகையான காரணமாகவும் ஆகிறான். அதற்கு மேலே துவம் காரியம் ததேதத் அகிலம். இப்ப இந்த உலகம் இருக்கிறதே, நம் கண்ணாலே பார்க்கக்கூடிய உலகம் என்ன, ஜீவாத்மா என்ன, சிதச்சித் ஸ்வரூபம், சித்து அச்சித்துன்னு இருக்கக்கூடிய இந்த ஜகத்தானது தவ காரியம், உனக்கு காரியம். காரியம்னு என்ன அர்த்தம்? உன்னாலே உண்டு பண்ணப்பட்டது என்று பொருள். இப்ப விஸ்வத்துக்கு நீந்தான் காரணம், இந்த உலகம் உன்னுடைய காரியம். எப்பொழுதும் எம்பெருமானை ஜெகத்காரண பூதன் என்றே வேதங்கள் கூறும். இந்த உலகத்தை எம்பெருமானிடமிருந்து வந்தது என்றே கூறும். இது எப்படி இருக்கும் என்றால், ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச என்று ஸ்ரீராமாயணத்திலே பெருமாளை குறிப்பிடும் பொழுது அவனை லக்ஷ்மண பூர்வஜன், இப்ப இளைய பெருமாளுக்கு முன்புதித்தவன் என்றே குறிப்பிடுவார்களாம். அதுபோல இளைய பெருமாளை குறிப்பிடும் பொழுது பெருமாளுக்கு பின்பிறந்தவன் ராமானுஜன் என்றே குறிப்பிடுவார்கள். அதுபோன்று அவனை வைத்து இவனுக்கு நிரூபகம், இவனை வைத்து அவனுக்கு நிரூபகம் எப்படியோ அந்த மாதிரிதான் இந்த ஈஸ்வரன் சித்து அச்சித்து என்கிற இந்த மூன்று வஸ்துக்களுக்குள்ளே ஈஸ்வரன் என்றால் உடனே அவன் எப்படிப்பட்டவன, ஜகத் காரணபூதன், சிதஜித் வஸ்துக்கு காரணபூதன்னு எம்பெருமானை குறிப்பிட வேண்டும். இந்த ஜகத்தை சொல்ல வேண்டும் என்றால் எம்பெருமானாலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அதுபோல ஆழ்வான் இவ்விடத்திலே நிர்ணயித்து காட்டுகிறார். எம்பெருமானே நீ எப்படிப்பட்டவன், இந்த உலகத்திற்கு எல்லா வகை காரணமாகவும் இருக்கக்கூடியவன். இந்த உலகம் எப்படிப்பட்டது, உனக்கு உன்னாலே உண்டு பண்ணப்பட்டதாக இருக்கிறது என்று இப்படி அழகாக எம்பெருமானுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்டான தொடர்பை காட்டினர். இப்பொழுது மறுபடி பல ஆக்ஷேபங்கள் எழுகின்றன. எம்பெருமானை காரணம்னு சொன்னால் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ ஒரு குடம் உண்டாக வேண்டும் அப்படின்னா, ஒரு குடம் உண்டாகுவதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் வேண்டும்? ஒரு மண் குடம் உண்டாக வேண்டும், அதற்கு முதலிலே மண் உருண்டை வேண்டும். இந்த மண் உருண்டை தான் உருண்டையாக இருக்கக்கூடிய மண் ஒரு குடமாக மாறப்போகிறது. இப்ப மாறக்கூடிய காரணம், இதற்கு உபாதான காரணம் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர் கூறுவார்கள். இந்த உபாதான காரணம் ரா மெட்டீரியல்னு கூறுகிறார்களே, அது கண்டிப்பாக வேண்டும். அதற்கு மேல என்ன வேண்டும்? ஒரு குயவன் இருக்க வேண்டும். ஒரு குயவன் அப்ப அந்த பானையை எப்படி பண்ண வேண்டும்ங்கிற அறிவுடையவனாக, அந்த பானை பண்ணுவதற்கு சாமர்த்தியம் சக்தி உடையவனாக ஒரு குயவன் அவ்விடத்திலே இருக்க வேண்டும். அவன் தான் அந்த மண்ணை பானையாக மாற்றப் போகிறான். இப்ப அறிவுடையவனாக ஒருவன் இருப்பான், அவன் நிமித்த காரணம் என்று கூறப்படுகிறான். அதற்கு மேல சககாரி காரணங்கள், அதாவது உதவி புரியக்கூடிய காரணங்கள். இப்ப குடத்தை குயவன் உண்டு பண்ணுகிறான் என்றால் ஒரு மண்ணுருண்டையை குடமாக குயவன் மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது, கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ ஒரு சக்கரம் வேண்டும், சக்கரத்திலே மண் உருண்டையை வைத்து ஒரு குச்சியாலே அந்த சக்கரத்தை சுத்தி அதற்கு மேலே ஜலம் காலம் முதலானவைகளை எல்லாம் துணையாக கொண்டு இந்த குடத்தை உண்டு பண்ணுவான் குயவன். ஆகையால இந்த மாதிரி இருக்கக்கூடிய உபகரணங்களுக்கெல்லாம் சககாரி காரணங்கள் என்று பெயர். இப்போ இந்த மாதிரி மூன்று வகையான காரணங்கள் இருந்தால்தான் ஒரு பொருளானது உண்டாகும் என்று நமக்கு தெரியும். அந்த மாதிரி எம்பெருமான் இந்த உலகத்திற்கு காரணம் என்று நாம் கூறினால் எம்பெருமான் எந்த வகையான காரணம் என்ற கேள்வி வரும். இப்ப என்ன பதில்? இயற்கையா சாமான்யமா படித்தவர்களுக்கு என்ன தெரியும்? எம்பெருமான் குயவன் போன்று ஒரு நிமித்த காரணமாக இருக்கிறான். எம்பெருமான் குயவன் போன்று ஒரு நிமித்த காரணமாக இருக்கிறான், அப்படித்தான் சாமானியத்தா தெரியும். ஆனால் வேதங்களிலே அப்படி கூறப்படவில்லை. வேதங்களிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது? எம்பெருமான் தான் மூன்று வகையான காரணமாகவும் இருக்கிறான். அத்தை அடிவொத்தியே ஆழ்வான் விஸ்வவித காரணம் அச்சுதத்துவம் என்று காட்டினார். இப்ப இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் அதுவும் எம்பெருமான் தான். இந்த உலகத்திற்கு நிமித்த காரணம் குடத்துக்கு குயவன் போன்று அதுவும் எம்பெருமான் தான். இந்த உலகத்திற்கு சககாரி காரணம் ஒரு குடத்திற்கு தண்டம் சக்கரம் ஜலம் காலம் முதலானவைகள் போன்று அதுவும் எம்பெருமான் தான் என்று இந்த மூவகை காரணங்களும்
எம்பெருமானே ஆகிறான் என்று வேதாந்தங்களின் கோட்பாடு. இதை எம்பெருமானார் பற்பல விடங்களிலே தன்னுடைய கிரந்தங்களிலே நிர்ணயித்து காட்டினார். அதை அடிவொத்தி கூறத்தாழ்வானும் இவ்விடத்திலே விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் என்று அருளி செய்தார். இப்போ இந்த மாதிரி காரணம் அப்படின்னு சொன்னா ஏதோ அச்சித் பதார்த்தங்களுக்கு, நம்ம கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த அச்சித் பதார்த்தங்களுக்கு மட்டும் எம்பெருமான் காரணமோ அப்படிங்கிற சந்தேகம் எழலாம். ஏன்னா இந்த ஜகத்தானது ததேதத் அகிலம் என்று நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய இது எல்லாரும் உனக்கு காரியம்னு ஆழ்வான் சொன்னால், நமக்கு ஜீவாத்மா எம்பெருமானுக்கு காரியமா, ஜீவாத்மாவும் எம்பெருமான் அதீனப்பட்டதா என்பதிலே சந்தேகம் எழலாம். அந்த சந்தேகத்தை போக்கிக் கொண்டு சிதச்சித் ஸ்வரூபம் என்று காட்டுகிறார். இப்ப சேத்தனா சேத்தனாத்மகமான இந்த இவை, நம் கண்ணாலே பார்க்கக்கூடிய இவை எல்லாமே எம்பெருமானே உனக்கு காரியம், நீ உன்னாலே உண்டாக்கப்பட்டது, உன்னாலே தோத்துவிக்கப்பட்டது, உன்னாலே சத்தை உடைத்தாக இருக்கிறது என்று நிர்ணயித்து காட்டினர். ஆனால் அப்பொழுதும் பூர்வபக்ஷிகள் அடங்கவில்லை. பூர்வபக்ஷிகளுக்கு மற்றொரு கேள்வி வந்தது. துவம் நிர்விகார இதி வேத சிரஸ்ஸு கோஷோ. வேதங்களிலே எம்பெருமானை சொல்லும் பொழுது அவன் நிர்விகாரன் என்று கூறப்படுகிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று, சத்தியம் பிரம்மமானது விகாரமற்றது என்று வேதங்கள் முழங்குகிறது. இப்ப பிரம்மம் அப்படின்னாலே அது எப்படிப்பட்டது, எந்த ஒரு விகாரமும் அடையாதது. இப்ப விகாரம் உடைத்தாக இருந்தால் அது இந்த மூல பிரகிருதி இருக்கும். அந்த மூல பிரகிருதி விகாரம் உடைத்தாக இருப்பதினாலே அது துஷ்டம், அது தாழ்ந்தது என்றும், நிர்விகாரங்களாக இருக்கக்கூடிய ஜீவனும் ஈஸ்வரனும் உயர்ந்தவர்கள் என்றும் சாஸ்திரங்கள் பற்பல விடங்களிலே கூறுகின்றனவே. அப்படி எம்பெருமான் நிர்விகாரன் என்று வேதங்களிலே பற்பல இடங்களிலே இந்த விஷயமானது காட்டப்படுகிறது. இப்படி வேதங்களிலே நிர்விகாரன் என்று எம்பெருமான் கூறப்பட்டிருக்கும் பொழுது அவன் எப்படி உலகத்திற்கு உபாதான காரணமாக ஆக முடியும்? ஒரு மண்ணுருண்டை தான் விகாரம் அடைந்துதான், விகாரம் என்ன, மாறுபாடுன்னு அர்த்தம். விகாரம்னா மாறுபாடு. இப்போ ஒரு மண்ணுருண்டையானது தான் மாறுபட்டு தான் என்ன ஆகும், ஒரு குடமாக ஆகும். இப்போ ஒரு மண்ணுருண்டை மாறுபடாமல் குடமாக முடியுமா? மண்ணுருண்டை மாறுபடாது, ஆனால் குடத்திற்கு காரணம்னு சொன்னால் அது பொருந்தாத வாதமாக இருக்கிறதே. ஆகையாலே எம்பெருமான் மாறுபடாதவன்னு சொல்லிட்டு எம்பெருமான் இந்த உலகத்திற்கு மூலப்பொருளாக உபாதான காரணமாக இருக்கிறான்னு சொன்னா இது பொருந்தக்கூடிய வாதமாக, அறிவாளிகள் கூட கூறக்கூடிய வாதமாக தெரியவில்லையே என்பது கேள்வி எழுகிறது. ஆனால் நம்முடைய சித்தாந்தத்திலே எம்பெருமான் தான் சகல ஜகத்துக்கும் காரணபூதன், இவன்தான் ஜகத்தாக மாறுகிறான், இவன்தான் ஜகத்தை உண்டு பண்ணுகிறான், இவனேதான் ஜகத்து உண்டாவதற்கு சககாரி காரணங்களாகவும் இருக்கிறான் என்பது இவ்விடத்திலே தெளிவாக கூறப்படுகிறது. ஆனால் நிர்விகாரன்னு நான் சொல்லல, வேதங்கள் கூறுகிறதே. வேத சிரஸ்ஸு துவம் நிர்விகார இதி கோஷஹா. வேத சிரஸ்ஸு என்றால் வேதத்தின் தலையான உபனிஷதங்கள் கூறப்படுகின்றன. இந்த உபனிஷதங்களிலே எம்பெருமான் நிர்விகாரன் என்று பற்பல இடங்களிலும் கூறப்படுகிறது. ஆக இப்படி நிர்விகாரன்னு கூறக்கூடிய வேத பாகங்களுக்கு என்ன பதில் என்று கேட்டால் அதுவும் சத்தியம்தான். இப்ப வேதங்களிலே ஒன்று தவறாக கூறப்படுவதில்லை. ஆகையாலே நிர்விகாரன் என்பதும் சத்தியம், ஜகத்துக்கு அவன் காரணபூதன் என்பதும் சத்தியம். ஆக இது எப்படி ரெண்டும் பொருந்தும் அப்படின்னா, இது ரெண்டும் சேர்ந்து எம்பெருமானிடத்திலே இருக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றனவே, அதற்கு தாத்பரியம் என்ன தெரியுமா? நிச்சீமமேவ தவ ஈஷித்ருத்வம் தர்ஷயதி. எம்பெருமானினுடைய நியமன சாமர்த்தியம், எம்பெருமானினுடைய சக்தி விசேஷத்தை இந்த இரண்டும் சேர்ந்து நமக்கு காட்டுகின்றன என்று அருளி செய்கிறார் ஆழ்வான். எம்பெருமானினுடைய இந்த சக்தி விசேஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிச்சீமம். சீமான எல்லை, எல்லையற்றது, எல்லை கடந்ததுன்னு அர்த்தம். நமக்குத்தான் இது இப்படித்தான் இருக்க வேண்டும்னு ஒரு நியமம் இருக்கிறது, இதை இப்படித்தான் பண்ண முடியும், இன்னொரு வகையாக பண்ணினால் பொருந்தாதுங்கிற இந்த பொருத்தம் இல்லாமையெல்லாம் நமக்குத்தான் உண்டே தவிர சர்வசக்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு பொருந்தாததுன்னே ஒன்று கிடையாது. பொருந்தாததை பொருந்த வைக்கக்கூடியவன் அவன். ஆகையாலே இந்த இரண்டும் அவனிடத்திலே பொருந்தி இருக்கும், இந்த இரண்டும் அவனிடத்திலே உண்டு என்று வேதங்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தையானது அவனுடைய எல்லை கடந்த ஒரு சக்தி விசேஷத்தை, ஒரு அபாரமான அந்த சக்தியை நமக்கு காட்டுகிறது என்று இவ்விடத்திலே அருளி செய்கிறார்
கூறத்தாழ்வான். அது எப்படி பொருந்தும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? வேதாந்தங்களிலே இது வீரியம் என்றொரு குணம் எம்பெருமானுக்கு கூறப்பட்டிருக்கிறது. இப்ப ஞான சக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜாம் சசேஷதா பகவத் சப்த வாச்சியானி என்று கூறுகிறார்கள் விஷ்ணு புராணாதிகளிலே. இப்போ எம்பெருமானுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணன்னு ஒரு திருநாமம் உண்டு. 6 குணங்களாலே பூர்ணமாக இருக்கக்கூடியவன். அதிலே ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்று இந்த 6 குணங்கள் கூறப்படுகின்றன. அதுல வீரியம்னு ஒரு குணம் இருக்கிறது. அந்த வீரியம்ங்கிற குணம்தான் இவ்விடத்திலே கூறப்படுகிறது. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியம்ங்கிற குணம். இந்த வீரியம்ங்கிற குணத்தினால என்ன கூறப்படுகிறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல தத்துவஸ்திதி என்ன என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் ஞானானந்தமயனாக இருக்கக்கூடியவன், விபுவாக எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியவன். இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கிறான்னா, இந்த மூலப்பிரகிருதிக்கு அந்தராத்மாவாக, இந்த ஜீவாத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான். அப்ப எம்பெருமான் இந்த மூலப்பிரகிருதியை தனக்கு உடம்பாக கொண்டிருக்கிறான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமான் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியவன், அவன் பின்னமான வஸ்துன்னு நாம் எப்பொழுதும் நினைக்கவே கூடாது. இப்ப பிரம்மம் அப்படின்னாலே அது எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்தை உடம்பாக உடைத்து, இப்ப என்ன ஆகிறது, இந்த உலகம் இப்பொழுது உண்டாகிறதே, அந்த உலகம் எப்படி உண்டாகிறதுன்னா, பிரம்மம் தன்னுடைய உடம்பை உலகமாக மாத்துகிறது. இதை இன்னும் சரியாக சொல்ல வேண்டும்னா எப்படி சொல்லலாம் என்றால், பிரம்மம் முன்பு மூலப்பிரகிருதியை உடம்பாக கொண்டு இருந்தது. இப்பொழுது நாம் கண்ணாலே காணக்கூடிய உலகத்தை உடம்பாக கொண்டு இருக்கிறது. அப்ப இங்க யார் மாறி இருக்கா? இந்த வார்த்தையிலிருந்து தெரிஞ்சா, பிரம்மமானது மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கு? முன்னாடி மூலப்பிரகிருதியை உடம்பாக கொண்டதாக இருந்தது. இப்பொழுது எப்படி மாறி இருக்கு? இந்த ஜகத்தை உடம்பாக கொண்டதாக இந்த பிரம்மமானது மாறி இருக்கிறது. ஆகையாலே ஒரு மாறுபாடு பிரம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நேர ஏற்படவில்லை, உடம்பின் வாயிலாக மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இப்ப நான் சிறு வயதிலே சிறியவனாக இருந்தேன், வயது முதிர்ந்தவுடன் பெரியவனாக ஆனேன் அப்படின்னு நாம் சொல்கிறோமே. நான் யாரு? ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா சிறியவனாக இருந்தேன் பெரியவனாக மாறினேன்னு சொல்லுவது எப்படி தகும்? அப்படின்னா உடம்பின் வாயிலாக அது தகும். ஜீவாத்மா எப்பொழுதும் அணுஸ்வரூபன் தானே, அவன் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறான். இந்த தேகத்தை கொண்டு அவன் மாத்துகிறான், இந்த உடம்பை அப்படி மாத்துகிறான். அந்த மாதிரி எம்பெருமான் இந்த உலகத்துக்கு அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் தன்னுடைய உடம்பை மாத்துகிறபடியினாலே ஜகத்வாரா எம்பெருமானுக்கு உபாதான காரணம், அதாவது மூல காரணமாக எம்பெருமான் இருக்கிறானே, மாறுபாடு அடையக்கூடிய காரணம், அதுவும் எம்பெருமான் தான். ஜகத்து தானாக மாறுவதில்லை, எம்பெருமானுடைய சரீரமாக இருந்துதான் இந்த ஜகத்தானது மாறுகிறது. முன்னாடியே பார்த்தோம், இச்சாத்த ஏவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா. ஒரு பொருள் இருக்க வேண்டும்னாலே அது எம்பெருமானாலே தான் நடக்குமே தவிர எம்பெருமான ஒழிந்து ஒரு பொருளுக்கும் சத்தை கிடையாது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே எது ஒன்றும் தானே இருக்காது, எம்பெருமானாலே தான் இருக்கிறது. எம்பெருமான் வேதங்களிலே எப்படி சங்கல்பிக்கிறான்னு கூறப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தால் இதற்கு நமக்கு உத்தரம் புரிந்துவிடும். வேதாந்தங்கள் முக்கியமாக இந்த ஜெகத் சிருஷ்டி பிரகரணத்தை விவரிக்கும் பொழுது அழகாக 2 வார்த்தையை கூறுகிறது. இந்த பரபிரம்மம் இருக்கிறதே, இந்த பரபிரம்மம் இந்த உலகத்தை உண்டாக்க வேண்டும்னு ஆசைப்பட்டது, அது இந்த உலகத்தை உண்டாக்கியது அப்படின்னு வர்ணிக்க வேண்டும். இப்படித்தானே சொல்லுவார்கள் அறிவுள்ளவர்கள். இந்த பிரம்மத்துக்கு இந்த உலகமானது உடம்பாக இருக்கிறது. இப்ப இந்த குயவன் ஒரு பானையை உண்டு பண்ண வேண்டும்னு ஆசைப்படுகிறான். அப்ப என்ன சங்கல்பிப்பான்? சங்கல்பம்னா அவன் மனதிலே ஒரு இச்சை பிறக்கும் அல்லவா, நான் இந்த மண் உருண்டையை குடமாக மாத்த கடவேன், இப்படித்தானே அந்த குயவன் நினைப்பான். அதுபோன்று இந்த பிரம்மமானது என்ன நினைத்திருக்க வேண்டும்? நான் இந்த மூல பிரகிருதியை ஜகத்தாக, அதாவது நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த 14 லோகங்களோடு கூடின, அண்டங்களோடு கூடின, தேவாதி மனுஷாதி சரீரங்களோடு கூடின இந்த ஜகத்தாக மாற்ற கடவேன் என்று சங்கல்பித்திருக்க வேண்டும். இப்படிதான் வேதாந்தங்கள் கூறியிருக்க வேண்டும். ஆனால் வேதாந்தங்கள் என்ன கூறுகிறதுன்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பகுஸ்யாம் பிரஜாயேய, அந்த எம்பெருமானானது, எம்பெருமானாகிற வஸ்து இப்படி சங்கல்பித்ததாம். பரபிரம்மம் ஆகிற வஸ்து என்ன சங்கல்பித்ததுன்னா, நான் பலவாக ஆகக்கடவேன், நான் இந்த ஜகத்தாக மாறக்கடவேன்.
அதற்காக நான் பற்பல உருக்களை எடுக்க கடவேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது பரபிரம்மம். இப்பொழுது பாருங்கள், பரபிரம்மம் இந்த ஜகத்தை தன்னுடையது தானே நினைத்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த உலகத்தை எம்பெருமான் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறான்னு நானே நினைத்து கொண்டிருக்கிறான். எப்படி? ஏன்னா என்னுடைய சரீரம் அல்லவா. யாராவது என் கையில அடித்தால் என்னை அடித்தார்கள் தான் கூறுகிறோமே தவிர கையில அடித்தார்கள்னு கூறுவதில்லை. அந்த மாதிரி எம்பெருமான் இது நான் நினைத்து கொள்கிறான். நான் என் உடம்பை மாத்த கடவேன். அதற்கு பதிலா எம்பெருமான் என்ன சொல்றான்? நான் மாறக்கடவேன்னு அருளி செய்கிறான் எம்பெருமான். ஆகையாலே இத்தால நமக்கு என்ன தெரிகிறது? எம்பெருமான் தான் மாறுகிறான்னு தெரிகிறது. சரி, சந்தோஷம். எம்பெருமான் தான் உபாதான காரணம், இதை மனசாலே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நிர்விகாரன்னு ஒரு வார்த்தை இருக்கே வேதங்கள்ல. எம்பெருமான் ஒரு காலம் மாறுபாடு அடையாதவன்னு வேதங்கள் கூறுகிறது. இது எப்படி அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, எம்பெருமானினுடைய சொரூபம் ஞானானந்தமயமாக விபுவாக இருக்கிறதே இந்த சொரூபம். இந்த சொரூபத்திற்கு மாறுபாடு வராது. இப்ப மாறுபாடு எதற்கு வருகிறது? எம்பெருமானின் சரீரமாக உடம்பாக இருக்கக்கூடிய இந்த மூல பிரகிருதிக்கு மாறுபாடு வருகிறது. ஆகையாலே எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, இந்த ஜகத் சரீரனாக இருந்து கொண்டு உபாதான காரணமாக ஆகிறான். எம்பெருமான் சங்கல்ப விசிஷ்டனாக, பகுஸ்யாம் முதலான சங்கல்ப விசிஷ்டனாக இருந்து கொண்டு குயவன் போன்று நிமித்த காரணமாக ஆகிறான். எம்பெருமானே காலாதி சகல பதார்த்தங்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு சககாரி காரணமாகவும் ஆகிறான் என்று வேதாந்தங்களிலே ரொம்ப பிரசித்தமான இது தத்துவம். தத்துவத்திரயத்திலும் பிள்ளைலோகாச்சாரியர் இவ்விடத்தை விஷதமாக காட்டியிருக்கிறார். அவனே சகல ஜகத்துக்கும் காரணபூதன் என்று தொடங்கி இருக்கக்கூடிய சூர்ணையிலே. அவ்விடத்திலே மணவாள மாமுனிகள் வியாக்கியான சூக்திகளும் இவ்விடத்திலே நாம் பார்த்தோமாகில் ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த அர்த்தமானது புரியும். இத்தை உட்கொண்டுதான் சிதச்சித் ஸ்வரூபம் ததேதத் அகிலம் தவ காரியம் அப்படின்னு ஆழ்வான் கூறினர். ஆகையாலே இந்த எம்பெருமான் நிர்விகாரன் என்பதும் பொருந்திவிட்டது. எப்படி? எம்பெருமானினுடைய சொரூபம் மாறுபாடு அடையாமல் இருக்கிறது. எம்பெருமான் உபாதான காரணம்ங்கிறதும் புரிந்துவிட்டது. எப்படி? எம்பெருமானினுடைய உடம்பானது மாறுபடுகிறது. இதுதான் வேதாந்தங்களின் கோட்பாடு. இதற்கு மேல வீரியம்னு ஒன்று பார்த்தோமே. மிருகநாபி கந்த இவயத் சகலார்த்தான் நிஜ சந்நிதேர் அவிகிருத்தோ விக்ருணோஷி பிரியரங்க வீரியம் இது தத்து வதந்தே என்று பராசர பட்டர் இந்த வீரியத்தை உத்தர சதகத்திலே, ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே உத்தர சதகத்திலே இன்னும் பிரசித்தமாக விளக்கி காட்டுகிறார். அந்த வீரியம் என்றால் என்னன்னா, தான் விகாரம் அடையாமலே தான் பற்பல பதார்த்தங்களை விகரிப்பிக்கை என்பதுதான் அந்த வீரியம். இப்ப தான் இயற்கையிலே அவிகாராய சுத்தாய என்று பிரமாணங்கள் கூறும்படிக்கு அவிகிருத்தனாக இருந்து கொண்டு தன்னுடைய உடம்பான இந்த மூலப்பிரகிருதியை விகாரம் அடைவிக்கிறானே, இந்த உலகமாக மாத்துகிறானே, இந்த ஒரு குணத்திற்குத்தான் வீரியம், அபாரமான சக்திக்கு தான் வீரியம் என்று பெயர். இதைத்தான் இந்த வேதங்கள் இந்த ரெண்டு தன்மையும் எம்பெருமானிடத்திலே இருக்கிறது என்பதினாலே நமக்கு கூறுகிறது என்பதை ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே நமக்கு காட்டி அருளினர். இது 37வது ஸ்லோகத்தின் தாத்பரியம். இதற்கு மேலே 38வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். அதுவும் இதோடு சம்பந்தப்பட்டதுதான். கிம் சாதனஹா க்வ நிவசன் கிம் உபாததானஹா கஸ்மை பலாய சிருஜதீஷ இதம் சமஸ்தம் இத்யாத்யனிஷ்டித குதர்க்கம் அதர்க்கயந்தஹ த்வத்வைபவம் ஸ்ருதிவிதோ விதுரப்ரதர்க்கியம் என்று அழகான ஸ்லோகம். சில குதர்க்கவாதிகள் பொய்யான தர்க்கங்களை கொண்டு, தர்க்காபாசங்களை கொண்டு எம்பெருமானின் காரணத்துவத்தை அழிக்க முயல்கிறார்கள். அவர்களுடைய தர்க்கங்களை ஒரு எள்ளளவு கூட வேதாந்தத்தை நன்கு உணர்ந்த அறிவாளிகள் மதிப்பதில்லை என்று இந்த பாசுரத்தினாலே, இந்த ஸ்லோகத்தினாலே காட்டுகிறார். அவர்கள் என்னென்ன தர்க்கத்தை வைக்கிறார்கள் என்பதை முதல் 2 அடியிலே காட்டி, இதை வேதாந்திகள் மதிப்பதில்லை என்பதை பின் 2 அடிகளாலே நமக்கு விளக்குகிறார் ஆழ்வான். என்னென்ன தர்க்கம் வைக்கிறார்கள்? கிம் சாதனஹா, எம்பெருமான் எதை சாதனமாக உடையவன்? கிம் சாதனஹா, அதாவது ஒரு குடத்தை உண்டாக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு சாதனம் வேண்டுமே, அந்த மாதிரி
எம்பெருமான் எதை சாதனமாக கொண்டு கருவியாக கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான்? கிம் சாதனஹா சிருஜதி என்பதிலே அன்வயம். இப்ப எதை சாதனமாக கொண்டு எம்பெருமான் இந்த உலகத்தை படைக்கிறான்? அது மட்டும் இல்லாமல் குவ நிவசன் எவ்விடத்திலே இருந்து கொண்டு எம்பெருமான் இந்த உலகத்தை படைக்கிறான்? கிம் உபாததானஹா எந்த பொருளை உபாதானமாக கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான்? கஸ்மை பலாய எந்த பலத்திற்காக இந்த உலகத்தை படைக்கிறான் என்பதுதான் இந்த கேள்விகள். இத்தியாத்ய அனிஷ்டித குதர்க்கம் அதர்க்கயந்தஹா த்வத்வைபவம் ஸ்ருதிவிதோ விதுரப்ரதர்க்கியம் என்பது இதற்கு சமாதானம். அதாவது எதை சாதனமாக கொண்டு, எங்கு இருந்து கொண்டு, எதை உபாதானமாக கொண்டு, எந்த பலத்திற்காக இந்த உலகத்தை படைக்கிறான் என்பது போன்ற இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறதே, இத்தியாதி அனிஷ்டித குதர்க்கம் என்று இப்படியெல்லாம் நிலை பெறாத ஒரு குதர்க்கங்களை செய்யக்கூடிய குதர்க்கங்களை அதர்க்க எந்தகா சிறிதும் பொருட்படுத்தாதவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ருதி விதகா வேதங்களின் மர்மங்களை அறிந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தொத்வைபவம் அப்பிரதர்க்கியம் விதுஹு எம்பெருமானே உன்னுடைய வைபவத்தை அப்பிரதர்க்கியமாக அதாவது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதாக அப்பிரமேயமாக அறிகிறார்கள் என்று ஆழ்வான் இதிலே கூறுகிறார். இதுல மேலாக பார்த்தால் எந்த ஒரு பதிலும் ஆழ்வான் கூறாதபடி இருக்கும். ஆழ்வான் என்ன பதில் கூறினார்? வேதாந்திகள் இந்த தர்க்கங்களை மதிப்பதில்லைன்னு கூறினார். இப்படி சொன்னா சரியா இருக்குமா? ஒரு தர்க்கம்னு ஒருத்தர் வாதம்னு வைத்தால் அதற்கு பதில் கூற வேண்டுமே தவிர நாங்கள் அதை மதிப்பதில்லை அப்படின்னு கூறிட்டா பதில் வந்துடுமான்னு வராதே. இதிலே ஆழ்வான் பதிலையும் ஹிருதயமாக இதிலே அப்பிரதர்க்கியம் என்கிற அந்த வார்த்தையிலே இந்த பதிலையும் வைத்திருக்கிறார். இதை சற்று விஷதமாக நாம் அனுபவிப்போம். பொதுவாக கடபடாதிகள் அதாவது உலகத்திலே குடம், துணி முதலானவற்றையெல்லாம் உண்டாக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா ஏதோ ஒரு சாதனத்தை உடைத்தாக இருப்பார்கள். அதாவது சில வஸ்துக்களை சாதனமாக உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ குடத்திற்கு சக்கரம் அப்படிங்கிறது ஒரு சாதனம், இன்னும் காலம்ங்கிறது ஒரு சாதனம், பற்பல விஷயத்தை சாதனமாக கொள்ளுவார்கள். அதற்கு மேல இந்த குடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் ஒரு இடத்திலே இருந்துதான் உண்டாக்குவார்கள். அதற்குன்னு உண்டாக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு மேல என்ன இருக்கும்? ஒரு பொருளை உபாதானமாக மண்ணுருண்டை போன்ற பொருள்களை உபாதானமாக கொள்ளுவார்கள். துணியை உண்டாக்க வேண்டும்னா பருத்தி முதலானவற்றை உபாதானமாக கொண்டு நூல் செய்து அந்த நூலிலிருந்து துணியை செய்வார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உபாதான காரணமானது இருக்கும். அது மேலே ஏதோ ஒரு பிரயோஜனத்திற்காகத்தான் செய்வார்கள், வெறுமனே செய்ய மாட்டார்கள். ஒரு குடம்னு பண்ணா அந்த குடத்துக்கு என்ன பிரயோஜனம்? அந்த குடத்தை கொண்டு ஜலத்தை எடுத்து கொண்டு வரலாம், அந்த குடத்தை மற்றொருவருக்கு விற்கலாம். ஒரு துணின்னு பண்ணா அந்த துணியை உடுத்தி கொள்ளலாம். ஆகையாலே பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோப்பி பிரவர்த்ததேன் என்று பொதுவாக சொல்லுவார்கள். அதாவது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அறிவற்றவன் கூட ஒரு காரியத்தை செய்ய மாட்டான், ஏதோ ஒரு பிரயோஜனம் வேண்டும். கஸ்மை பலாய என்று இப்படி 4 வகையாக கேள்விகள் உண்டு. இந்த கேள்விகளை எல்லாம் குதர்க்கவாதிகள் கேட்பார்கள் என்று ஆழ்வான் கூறுகிறார். சரி, இதுல என்ன தப்பு? கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன குதர்க்கம்? இதுல என்ன குதர்க்கம் இருக்கு? ஒரு பொருளை உண்டாக்குகிறான் எம்பெருமான்னு சொன்னா அந்த பொருளுக்கு எது காரணம், என்ன சாதனம், எந்த பலம்னு கேட்பதுல என்ன குதர்க்கம் இருக்கிறது? சரியான கேள்விகள் தானே, அப்படித்தானே நமக்கும் தோன்றுகிறது. ஒருவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னா, சரிப்பா இந்த பிஸ்னஸுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கிறது, இந்த பிஸ்னஸுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டியா, இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்த போற, இதனால என்ன பிரயோஜனம், இதெல்லாம் பொதுவாக ஒருவர் கேட்பது தானே. அது போன்று எம்பெருமான் உலகத்தை படைக்கிறான்னு இந்த 4 கேள்விகள் வருவதிலே என்ன தற்பு? இதை போய் குதர்க்கம்னு ஆழ்வான் சொல்ல வேண்டுமா என்றால், இது குதர்க்கம் சொல்வதற்குன்னு ஒரு காரணம் இருக்கிறது. இதை கேட்கக்கூடியவர்களுக்கு இதற்கு பதில் தெரிய வேண்டும்ங்கிறதுல தாத்பரியம் இல்லை. இத அழகாக நாம் பார்ப்போம். எம்பெருமானை குறித்து கிம் சாதனஹா அப்படின்னு கேட்கிறார்கள். எம்பெருமான் எதை சாதனமாக உடையவன் அப்படின்னு தாத்பரியம். கிம் சாதனஹா, கிம் சாதனம், அவனுக்கு எது சாதனம் அப்படின்னு தாத்பரியம். இப்ப எம்பெருமான் எதை சாதனமாக கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான்னு கேட்பார்கள். இப்ப நாம் எதையாவது ஒன்றுத்த சாதனமாக சொல்லுவோம் அப்படின்னு அவனுக்கு எண்ணமாக இருக்கும். நாம் ஒரு பொருளை காட்டி இதுதான் எம்பெருமானுக்கு சாதனம்னு சொன்னா அந்த பொருளை உண்டாக்கினது யாருன்னு கேட்பான். இப்ப சாதனமாக இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு சாதனம் என்னம்பா.
இந்த மாதிரி இன்னொரு பொருளை சொன்னா அந்த பொருளுக்கு சாதனம் என்னன்பா. இந்த மாதிரி பிரஷ்ன பரம்பரைகள் போய்கொண்டே இருக்கும், முடிவே இருக்காது. ஆகையாலே அவருக்கு தாத்பரியம் என்ன, கிம் சாதனகான்னு கேட்பதற்கு எதுவுமே சாதனமாக முடியாது. ஆகையாலே எம்பெருமான் உலகத்தை படைத்திருக்க முடியாது. ஒன்னுத்த சாதனமாக கொண்டுதான் ஒரு பொருளை உண்டாக்க வேண்டும். எம்பெருமானுக்கு சாதனமாக எந்த பொருளும் இல்லாதபடியினாலே எம்பெருமான் உலகத்தை உண்டாக்கி இருக்க முடியாது என்பதில்தான் இந்த பிரஷ்னத்திற்கு நோக்கம். குவநிவசன், எங்கு எம்பெருமான் இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறான்? எப்படி ஒரு குயவனானவன் அவனுடைய இடத்திலே இருந்து கொண்டு பூமியிலே இருந்து கொண்டு படைக்கிறானோ மாதிரி எம்பெருமான் எங்கு இருந்து கொண்டு படைக்கிறான்னு கேள்வி கேட்பார்கள். நாம் ஒரு இடத்தை சொன்னோம்னா அந்த இடத்தை எம்பெருமான் உண்டாக்கவில்லையான்னு கேட்பார்கள். இப்போ எம்பெருமான் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு சிருஷ்டிக்க வேண்டும். அப்படி எம்பெருமான் எந்த இடத்திலிருந்து சிருஷ்டிக்கிறான்னு கேட்பது, ஒரு இடத்தை குறிப்பிட்டு இந்த இடத்துல இருந்து தான் எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறான்னு சொன்னா அந்த இடத்தை யார் உண்டாக்கினா அப்படின்னு கேள்வி வரும். அந்த இடத்தை உண்டாக்கும் பொழுது எம்பெருமான் எந்த இடத்துல இருந்தான், அதற்கு வேற ஒரு இடம் உண்டா, இப்படின்னு பிரஷ்ன பரம்பரைகள் மறுபடி போய்கொண்டே இருக்கும். அதனால என்ன தாத்பரியம்? ஆகையாலே எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கும் பொழுது அவனுக்கு இருக்கிறதுக்கு வேற ஒரு இடம் இல்லாதபடியினாலே அவன் இந்த உலகத்தை படைத்திருக்க முடியாது. இதுதான் குவநிவசன் என்பதிலே தாத்பரியம். கிம் உபாததானஹா, இப்ப இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் என்னன்னு கேட்பார்கள். இப்ப இந்த குயவன் பானை செய்தான்னு அவன்கிட்ட போய் இதுக்கு உபாதான காரணம் என்னன்னு கேட்டா மண் உருண்டைம்மா. இந்த மண் உருண்டைக்கு எது அப்படின்னு கேட்டா கீழே இருக்கிற மண்ணுமா. இந்த மண்ணுக்கு எதுன்னா அதற்கு முன்னாடி இருந்த மண். இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி எம்பெருமான்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான்? ஒன்றும் இருக்காது. எம்பெருமான் தான் உபாதானம்னு சொல்லியானும். ஒன்றுத்த உபாதானம்னு சொன்னா என்ன ஆகும்? மறுபடி அதற்கு எது உபாதானம்னு கேள்வி வரும். இந்த மாதிரி மறுபடி கேள்விகள் போய்கொண்டே இருக்கும். ஆகையாலே எந்த ஒரு உபாதானமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தை எம்பெருமான் படைத்திருக்க முடியாது என்று திருப்பி வரும். அதற்கு மேல கஸ்மை பலாய, ஏதேனும் ஒரு பிரயோஜனத்திற்காகத்தான் இந்த உலகத்தை எம்பெருமான் படைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய தாத்பரியம். எந்த ஒரு செயலும் ஒரு பிரயோஜனத்துக்காகத்தானே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள். அதற்கு நாம் என்ன சொல்லலாம்? சரி, இந்த பிரயோஜனத்திற்காக எம்பெருமான் படைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரயோஜனத்திற்காக எம்பெருமான் படைக்கிறான்னு சொன்னால் என்ன ஆகும்னா, எம்பெருமான அவாப்த சமஸ்தகாமன், எல்லா பிரயோஜனமும் கைவரப்பெற்றவன் சொல்கிறீர்களே, எம்பெருமானுக்கு இந்த பிரயோஜனம் இல்லாமையா உலகத்தை படைக்கணும்? இப்போ எம்பெருமானுக்கு ஒரு தேவை இருக்கிறது அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டதாக ஆகிவிடும். ஆகையாலே ஒரு பிரயோஜனத்திற்காக எம்பெருமான் படைக்கிறான்னு நம்மால சொல்ல முடியாது. அப்படி நாம் எந்த பிரயோஜனத்திற்காகவும் எம்பெருமான் படைக்கவில்லை என்று சொன்னால் என்னாகும்? இப்போ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு காரியமே பண்ணக்கூடாது. ஆகையாலே ஜகத் சிருஷ்டிக்கு பிரயோஜனம் இல்லாதபடியினாலே எம்பெருமான் இந்த ஜகத் சிருஷ்டியையும் பண்ணி இருக்க முடியாது என்பது தேரும். இப்படி மாத்தி இந்த 4 கேள்விகளும் எதிலே சென்று போய் முடியும் என்றால், எம்பெருமான் ஜகத் சிருஷ்டி பண்ணி இருக்க முடியாது என்பதிலேதான் போய் முடியும். ஆகையாலே இதெல்லாம் குதர்க்கங்கள் என்று ஆழ்வான் கூறுகிறார். இது எல்லாவற்றுக்கும் பதில் எம்பெருமான் தான் திரிவித சாதனமாக இருக்கிறான் என்பதிலேயே அடங்கி விடுகிறது. எம்பெருமான் எங்க இருந்து பண்ண வேண்டும், எங்கேயும் இருக்க வேண்டாம். எம்பெருமான் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அவன் பண்ணுகிறான். எத்தை உபாதானமாக கொண்டு பண்ணுகிறான்? எம்பெருமான் தான் தான் உபாதான காரணமாக ஆகிறான். மூலப்பிரகிருதியை மாற்றுகிறான் என்பது நமக்கு தெரியும். எம்பெருமான் கிம் சாதனகா, எம்பெருமானுக்கு தனியா ஒரு கருவிகள் வேண்டான். தன் சங்கல்பத்தினாலே எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் பதிலாக சொல்லிவிடலாம். ஆகையாலே எம்பெருமான் என்ன பிரயோஜனத்திற்காக பண்ணுகிறான் அப்படிங்கிறது தான் இப்ப 4வது கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை அவரே 39வது ஸ்லோகத்திலே வெளியிடப் போகிறார். ஆகையாலே நாம் அவ்விடத்திலே பார்ப்போம். அதாவது எம்பெருமான் லீலைக்காக இத்தை பண்ணுகிறான். எம்பெருமானுக்கு அழகிலா விளையாட்டுடையான் என்றெல்லாம் கூறுகிறார்களே, அந்த மாதிரி விளையாட்டுக்காக எம்பெருமான் இத்தை பண்ணுகிறான் என்பது பதிலாக ஆகிறது. எம்பெருமானுக்கு கிரீடா விஷயமாக லீலா விஷயமாக லீலாரசம் அனுபவிப்பதற்காக இந்த லீலா விபூதியானது இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆகையாலே நமக்கு இதற்கு பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டபடியினாலே இது இந்த குதர்க்கங்கள் எல்லாம் நிலை பெற்று இருக்காது. இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா நிலையான தர்க்கங்கள் கிடையாது. இதெல்லாம் ஒரு காத்திலே பறக்கக்கூடியது. ஆகையாலே அனிஷ்டிதம் என்று கூறுகிறார். அப்ப எப்பொழுதும் நில்லாத தர்க்கங்கள், குதர்க்கம்,
இதை அதர்க்கயந்தகா, இதை சிறிதும் பொருட்படுத்தாமல் வேதாந்திகள் எல்லாம் என்ன கருதுகிறார்கள்னா துவத்வைபவம் அப்பிரதர்க்கியம் விதுகு. இதுதான் உயிரான வார்த்தை. உன்னுடைய வைபவத்தை அப்பிரதர்க்கியமாக எல்லாரும் கருதுகிறார்கள் என்பதுதான் இவ்விடத்திலே காட்டக்கூடிய விஷயம். இப்ப எம்பெருமானினுடைய அப்பிரமேயமான பெருமை அதை யாராலும் தர்க்கிக்கவே முடியாது. இப்ப சாஸ்திர சித்தமான ஒரு வஸ்துவுக்கு லௌகிக திருஷ்டாந்தம் சொல்லுவது தகாது என்பதுதான் இதற்கு தாத்பரியம். எந்த ஒரு வஸ்துவை எதாலே நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதை அந்த பிரமாணத்தை கொண்டேதான் முழுவதும் அறிய வேண்டுமே ஒழிய மற்றொரு பிரமாணத்தை கொண்டு அதை பாதிக்கல் ஆகாது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி பார்த்தோமாகில் சாஸ்திர சித்தமான பதார்த்தங்களை நாம் பிரத்யக்ஷங்கள்னாலே பாதிக்க முடியாது. எம்பெருமான் என்றொருவன் இருக்கிறான் என்பதே நமக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரங்களில் இருந்துதான் தெரியும். ஆகையாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்பதையும் நாம் சாஸ்திரங்களை கொண்டேதான் அறிய வேண்டுமே ஒழிய நாம் லோகத்திலே காணக்கூடிய பதார்த்தங்களை பார்த்துவிட்டு இது போல எம்பெருமான் இல்லையே என்ற கேள்வியை எழுப்பக்கூடாது என்பதுதான் அப்பிரதர்க்கியம் என்கிற இந்த வார்த்தைக்கு தாத்பரியம். ஆக லோகத்திலே நாம் என்னென்னவோ பார்க்கலாம். நம்மால இது முடியும், இது முடியாது, இவன் இப்படித்தான் இருக்கிறான், ஒரு பொருளை உண்டு பண்ணக்கூடியவனுக்கு இது தன்மை, உண்டாகக்கூடிய பொருள்களுக்கு இது தன்மை, இந்த மாதிரி லோகத்துல என்ன பார்த்தாலும் இதை எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் ஏறிட்டு எம்பெருமானும் இப்படித்தான் இருக்க வேண்டும்னு நம்மால நிர்பந்திக்க முடியாது. ஏன்? எம்பெருமானை நீங்கள் கண்ணாலே காணவில்லை, அவனை சாஸ்திரத்தினாலே அறிந்து கொண்டீர்கள். ஆகையாலே அவனுடைய தன்மைகளையும் சாஸ்திரத்தினாலே தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இதற்கு கூறுகிறார். ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இப்ப சின்ன கிருமிகள்லாம் இருக்கிறது. அந்த கிருமிகளை நம்மாலே கண்ணால பார்க்க முடியாது. இப்போ எதால பார்க்க வேண்டும்? இப்போ ஒரு மைக்ரோஸ்கோப்னு இன்னைக்கு சொல்கிறார்கள். அதற்குன்னு ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியை கொண்டு தான் அந்த கிருமிகளை பார்க்க வேண்டும். அந்த கருவியை கொண்டு அந்த கிருமிகளை பார்த்து விட்டு அந்த கிருமி ஏன் இந்த நிறத்துல இல்லை, என் கண்ணுக்கு தெரியறதே, என் கண்ணுக்கு தரையில இருக்கக்கூடிய நிறம் தான் தெரிகிறது, ஆகையாலே கிருமியும் அந்த நிறத்திலே தான் இருக்க வேண்டும்னு நம் கண்ணால பார்க்கறத வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த கிருமி எப்படி தெரிகிறதோ அதை அப்படியே தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டுமே தவிர என் கண்ணுக்கு தெரியலையேங்கிற கேள்வியை நாம் அங்கு வைக்க முடியாது. நம் கண்ணுக்கு அதனுடைய சுபாவங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத யூகிக்க முடியாது. அதுபோன்று சாஸ்திரம்ங்கிற அந்த பொருளை கொண்டு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வஸ்துவை, அந்த வஸ்துவின் தன்மைகளையும் சாஸ்திரத்தை கொண்டே அறிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய நாம் லௌகிக திருஷ்டாந்தங்களை கொண்டு அந்த வஸ்துவிலே குதர்க்கங்களை ஏறிடக்கூடாது என்பதுதான் அப்பிரதர்க்கியம். அதாவது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவன், அப்பிரமேயனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதினாலே இந்த விஷயத்தை நமக்கு காட்டி கொடுத்தார் கூரத்தாழ்வான் 38வது ஸ்லோகத்தினாலே. மேலே 39வது ஸ்லோகம். யத் சம்விருதம் தசகுணோத்தர சப்த தத்வைஹி அண்டம் சதுர்தச ஜகத் பவதாத்ரு தாம அண்டானி தத் சுசதிருஷானி பரஷதானி கிரீடாவிதேஸ் தவ பரிச்சததாம் அகச்சன் என்பதுதான் இந்த ஸ்லோகம். ரொம்ப சுலபமான ஸ்லோகத்திலே ஆழ்வான் ரொம்ப ஆழமான அர்த்தத்தை காட்டுகிறார். இந்த உலகமானது, லீலா விபூதியானது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் கூரத்தாழ்வான். தச குணோத்தர சப்த தத்வைஹி சம்விருதம் சதுர்தச ஜகத்து பவதாத்ரு தாம யத் அண்டம் தத் சுசதிருஷானி பரஷதானி அண்டானி தவ கிரீடாவிதேகே பரிச்சததாம் அகச்சன் என்று இந்த ஸ்லோகத்திற்கு அன்வயம். இந்த உலகமானது, லீலா விபூதியானது எப்படி அமைந்திருக்கிறது என்பதையும் இதிலே காட்டுகிறார். இந்த சதுர்தச ஜகத்தாக இருக்கக்கூடிய அண்டம், அண்டம்னா என்ன அர்த்தம்? ஒரு முட்டை வடிவிலே இருக்கக்கூடியதுதான் அண்டம். இந்த அண்டமானது முட்டை வடிவிலே இருக்கிறது. இன்னும் பற்பல வடிவங்களை சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த அண்டமானது எப்படிப்பட்டு இருக்கும் என்றால் பஞ்சபூதங்கள் அதனாலே ஆக்கப்பட்டிருக்கும். பஞ்சபூதங்கள் மட்டுமில்லாமல் அந்த பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவ்யக்தம், மகான், அகங்காரம் முதலானவற்றாலும் ஆக்கப்பட்டிருக்கும். 7 தத்துவங்களாலே ஆக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகிறார்கள். இப்படி இந்த அண்டங்கள் எப்படி உண்டாகும் என்றால், ஒரு குளத்திலே மழை பெய்தால் எப்படி
ஜல புத்புதங்கள்னு சொல்லக்கூடிய குமிழ்கள், நீர்க்குமிழிகள் உண்டாகுமோ அந்த மாதிரி கோடிக்கணக்கான அண்டங்கள் ஒரே சமயத்திலே உண்டாகி அழிகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இந்த அண்டங்கள் எல்லாம் எதாலே சூழப்பட்டு இருக்கும்னா 7 ஆவரணங்களாலே சூழப்பட்டு இருக்கும். இந்த அண்டங்களுக்குள்ளே பெரிய ஒரு செவுரு இருக்கும். அதற்கு கீழே கர்ப்போதகம் என்று ஜலம் இருக்கும். இதற்குள்ளே 14 லோகங்கள் இருக்கும். நடுவிலே பூலோகம், அதற்கு மேலே புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனர், தபக, சத்தியம் என்று இந்த மேலே 7 லோகங்கள், அதாவது பூமியோடு 7 லோகங்கள், கீழே இங்கேருந்து ஆரம்பித்து அத்தல வித்தலன்னு ஆரம்பித்து பாதாளம் வரை உள்ள 7 லோகங்கள். இப்படி 7 14 லோகங்களோடு கூடியிருக்கக்கூடிய இந்த அண்டமானது எம்பெருமானுக்கு விளையாட்டு பொருள், ஒரு பந்து போன்று இருக்கக்கூடியது என்று காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. தசகுணோத்தர சப்த தத்வைகி சம்விருத்தம். இந்த அண்டமானது எப்படி இருக்கிறதுன்னா 10 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய 7 தத்துவங்களினாலே சூழப்பட்டதாக இருக்கிறது. இந்த அண்டம் இருக்கிறதே, இந்த அண்டத்தை சுத்தி, இந்த அண்டத்தை காட்டிலும் 10 மடங்கு பெரிதாக ஜலதத்துவமானது சூழ்ந்திருக்கும். அந்த ஜலதத்துவத்தை அக்னி தத்துவமானது அதோட 10 மடங்கு பெரிய ஆவரணம். இப்போ ஒரு லேயர் ஆஃப் அந்த ஒரு லேயர்ல சூழப்பட்டதுன்னா அந்த லேயரை காட்டிலும் 10 மடங்கு பெரிதாக அடுத்த லேயர் இருக்கும். இந்த அண்டத்தை சுத்தி அக்னி இருக்கும். அதற்கு மேல 10 மடங்கு பெரிதாக வாயு தத்துவம் இருக்கும். அதற்கு மேல 10 மடங்கு பெரிதாக ஆகாசம் இருக்கும். அதற்கு மேல அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிதாக அகங்காரம், அதற்கு மேல மகான், அவ்யக்தம் என்று இந்த மாதிரி ஒன்றை காட்டிலும் ஒன்றொன்று 10 மடங்கு, அதாவது 10 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய 7 தத்துவங்களினாலே இந்த உலகமானது சூழப்பட்டு இருக்கிறது என்பதை இத்தாலே காட்டுகிறார். தசகுணம் அப்படின்னா 10 மடங்குன்னு அர்த்தம். தசகுணோத்தர சப்த தத்வைகி, சப்த 7 தத்துவங்களினாலே சம்விருத்தம் சூழப்பட்டு இருக்கிறது என்று இந்த வார்த்தைக்கு பொருள். அதாவது இந்த அண்டம், அண்ட கட்டாகம்னு சொல்லக்கூடிய அண்ட பித்தி செவுரு, அதை தாண்டி வெள்ளே 10 மடங்கு பெரிதான ஜல தத்துவம், அந்த ஜலத்தை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான தேஜஸ், தேஜஸை காட்டிலும் 10 மடங்கு பெரிதான வாயு, அதற்கு மேல ஆகாசம், அகங்காரம், மகான், அதற்கு மேல அவ்யக்தம் என்று இப்படி ஒன்றுக்கொன்று 10 மடங்கு பெரிதாக இருக்கக்கூடிய 7 ஆவருத்தங்களினாலே சூழப்பட்டதாக இருக்கிறது இந்த அண்டம். அது மட்டும் இல்லை, இந்த அண்டத்துக்குள்ள என்ன இருக்கு? இது அண்டத்துக்கு வெளில இருக்கக்கூடியது. இந்த அண்டத்துக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோமாகில் சதுர்தச ஜகத்து. இப்ப சதுர்தச ஜகத்து அப்படிங்கிறது அண்டத்துக்கு விசேஷனம். அதாவது 14 லோகங்களை, ஜகத்தை உள்ளே உடையது அப்படின்னு தாத்பரியம். இப்போ 14 உலகங்கள் நாம் முன்பே பார்த்தோம். இப்போ மேலே கீழ் 7 கீழே, மேலே 7 கீழே 7ன்னு இருக்கக்கூடிய 14 லோகங்களோடு கூடி இருக்கக்கூடிய இந்த ஜகத்து. அது மட்டும் இல்ல, பவதாத்ரு தாம, சிவன், பிரம்மா முதலானவர்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த அண்டங்கள் இருக்கிறதே, இது மாதிரி ஒரு அண்டம் தான் இருக்கா அப்படின்னா தத் சுசதிருஷானி பரஷதானி அண்டானி, இதை போன்று சுசதிருஷம். அப்ப இது எப்படி இருக்கிறதோ அது போன்று சிறிதும் மாறுபடாமல் இருக்கக்கூடியது. சதிருஷம் என்றால் அது போன்றது, சுசதிருஷம் என்றால் அது அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னு தாத்பரியம். ரொம்ப பொருத்தமாக மிகவும் ஒத்திருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதே, அந்த அண்டங்கள் யாவும் எம்பெருமானினுடைய லீலைக்கு கிரீடா விதேகே பரிச்சததாம் அகச்சன். எம்பெருமானே, உனக்கு இந்த அண்டங்கள் எல்லாம், இந்த ஒரு அண்டம் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய பற்பல அண்டங்கள் இருக்கிறதே, எல்லா அண்டங்களும் உன்னுடைய கிரீடா விதேகே, கிரீடா விதின லீலை, கிரீடை விளையாட்டு, அந்த விளையாட்டுக்கு பரிச்சததாம் அகச்சன். பரிச்சதம்னா உபகரணம்னு அர்த்தம். இப்ப விளையாட்டுக்கு ஒரு உபகரணமாக ஆகின்றன, இப்ப லீலைக்கு உபகரணமாக ஆகிறது என்று ஆழ்வான் இவ்விடத்திலே ரொம்ப அழகான விஷயத்தை காட்டி கொடுத்தார். ஹரே விஹரசி கிரீடா கந்துகைரிவ ஜந்துபிகி மோதத்தே பகவான் பூதைகி பாலகா கிரீடனகைரிவ முதலான பிரமாணங்கள்லாம் இதற்கு சாட்சியாக அமைந்திருக்கின்றன. ஆகையாலே எம்பெருமான் லீலாரசத்தை அனுபவிக்கிறான் இந்த உலகத்தை கொண்டு. லீலாரசம்னா என்ன அப்படின்னா, இந்த விளையாட்டினாலே, இந்த சிருஷ்டியினாலே
வேறொரு பிரயோஜனம் கிடையாது. அந்த சமயத்திலே விளையாடும் ஒரு குழந்தை விளையாடுகிறது என்றால் அந்த விளையாட்டிலே என்ன பிரயோஜனம்? விளையாட்டினாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. விளையாடும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஆனந்தம், ஒரு ரசம், அதுதான் பிரயோஜனம். அதுதான் இவ்விடத்திலே லீலாரசம் என்று காட்டப்படுகிறது. இப்ப எம்பெருமான் விளையாட வேண்டும், விளையாடுவதற்கு உபகரணங்கள் வேண்டுமே. இப்ப குழந்தைக்கு எப்படி பந்து முதலானவைகள்லாம் இருக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமானுக்கு விளையாடக்கூடிய உபகரணங்களாக இந்த ஜகத்து, இந்த அண்டங்கள் இவைகள் அமைகின்றன என்று இவ்விடத்திலே கஸ்மை பலாயன்னு 38வது ஸ்லோகத்துல கேட்ட அந்த கேள்விக்கு பதிலை 39வது ஸ்லோகத்திலே அருளி செய்து விட்டார் ஆழ்வான். மேல 40வது ஸ்லோகம் இதுவரைக்கும் ஜகத்துக்கு எம்பெருமான் தான் காரணம் என்று கூறிக்கொண்டு வந்தார். 36வது ஸ்லோகத்தினாலே நித்திய வஸ்துக்களுக்கும் எம்பெருமான் தான் காரணம். இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எம்பெருமான் அதீனமாகத்தான் அதனுடைய சத்தையானது இருக்கும் என்பதை நிரூபித்து கொண்டு மேலே அடுத்த 37வது ஸ்லோகத்தினாலே இந்த உலகத்துக்கெல்லாம், அதுவும் சித்து அச்சித்து ஜீவாத்மா அச்சித் எல்லாவற்றுக்கும் மூவகை காரணமாகவும் எம்பெருமான் தான் இருக்கிறான் என்பதை நிர்ணயித்து காட்டினார். அதற்கு மேலே இதிலே எழக்கூடிய குதர்க்கங்களை எல்லாம் அனுவதித்து கொண்டு அதெல்லாம் எடுபடாது, ஸ்ருதி பிரமாணத்தை கொண்டு நம்மாலே நிர்ணயிக்க முடிய கூடிய விஷயத்திலே மீதி குதர்க்கங்கள் எல்லாம் எடுபடாது என்று அத்தை நிரசித்து கொண்டு அதிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியான எந்த பிரயோஜனம் என்பதற்கு 39வது ஸ்லோகத்திலே லீலாரசமே பிரயோஜனம் என்கிற பதிலையும் காட்டிவிட்டார். இதற்கு மேல 40வது ஸ்லோகத்திலே இந்த விஷயங்களையெல்லாம் முடிவுரை எழுதி கொண்டு, இந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிவை எழுதி கொண்டு தான் அனுபவிக்க இழிந்த ஸ்ரீவைகுண்டத்தை அனுபவிக்க தொடங்குகிறார் இந்த 40வது ஸ்லோகத்தினாலே. ஏன்னா இதற்கு வரைக்கும் ஜகத்தை பற்றி தான் பிரஸ்தாவம் இருக்கு. இந்த ஜகத்தை காட்டிலும் பின்னமாக, ஜகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக, ஜகத்தை காட்டிலும் உயர்ந்ததாக மற்றொரு விபூதி இருக்கிறது எம்பெருமானுக்கு என்பதை 40வது ஸ்லோகத்திலே காட்டி மேலே 41வது ஸ்லோகம் தொடங்கி அந்த விபூதியை அனுபவிக்கிறார். நாம் 40வது ஸ்லோகத்தை அனுபவிப்போம். இச்சா விஹார விதையே விஹிதான் யமுனி ஸ்யாத்வத் விபூதி லவலேஷ கலாயுதாம்ஷா யாவை ந ஜாது பரிணாம பதாஸ்பதம் சா காலாதிகா தவபரா மகதி விபூதிஹி என்று ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே முதல் 2 அடிகளாலே கஸ்யாயுதாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதச்சித் பிரவிபாக விருத்தம் என்று ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் அருளி செய்த ஸ்லோகத்தை அடிவொத்தி விஷயத்தை கூறி இந்த லீலா விபூதியை காட்டிலும் உயர்ந்ததாக மற்றொரு விபூதி இருக்கிறது என்பதை பின் 2 அடிகளாலே காட்டுகிறார் கூறத்தாழ்வான். இச்சா விஹார விதையே விஹிதானி அமூனி த்வத்விபூதி லவலேஷ கலாயுதாம்ஷா ஸ்யாத் என்று முதல் 2 அடி. அதாவது எம்பெருமானே, உன்னுடைய இச்சா விஹார விதையே, உன்னுடைய இச்சைக்கு அனுகுணமாக, உன்னுடைய லீலைக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய அந்த விளையாட்டுக்களுக்கு படைக்கப்பட்டது விஹிதானி, இது படைக்கப்பட்டவைகள். எது? அமூனி, இந்த அண்டங்கள்லாம் இருக்கின்றனவே, சென்ற ஸ்லோகத்துல சொன்ன அந்த அண்டங்கள், இந்த அண்டங்கள் எல்லாம் எம்பெருமானினுடைய விளையாட்டுக்காக படைக்கப்பட்டன. அப்படி படைக்கப்பட்ட இந்த அண்டங்களானவை எவ்வளவு அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு விபூதி அதாவது ஐஸ்வர்யம் எவ்வளவோ இருக்கிறது. அதுல இந்த அண்டங்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கிறதே, அது எவ்வளவு அளவுன்னு கேட்டால் த்வத் விபூதி லவலேஷ கலாயுதாம்ஷா, உன்னுடைய மொத்த விபூதியில எம்பெருமானினுடைய சொத்து விபூதி ஐஸ்வர்யம்னு எவ்வளவு இருக்கோ அதிலே ஒரு லவலேஷத்துக்கு 10,000 அம்சம் எவ்வளவு வருமோ, அதாவது ஒரு லவலேஷத்தை 10,000 பிரித்தால் அது எவ்வளவு வருமோ அவ்வளவுதான். சரியா அந்த நம்பர்ல தாற்பயம் கிடையாது. எம்பெருமானினுடைய விபூதியிலே இது மிகவும் சிறியது, இது ஒரு சொட்டு, அவ்வளவுதான். எம்பெருமானினுடைய விபூதியிலே ஒரு கடல் மாதிரி எம்பெருமானினுடைய விபூதி இருக்குன்னா அதுல நம்ம கண்ணால பார்க்கிற பகுதி இவ்வளவுதான். ஒரு கடலை நம் கண்ணாலே பார்த்து விட்டால் அது எவ்வளவு பெரிய பகுதி இருக்கும், சின்ன பகுதியை தான் நம் கண்ணால பார்க்க முடியும். கடலே அவ்வளவுதான்னு சொல்லிவிட முடியாது அல்லவா? அந்த மாதிரி நமக்கு தெரியக்கூடிய இந்த ஜகத்தானது
கடலை கண்ணாலே காண்பது போலே சின்ன அளவுதானே தவிர எம்பெருமானுடைய விபூதி அளவிறந்தது என்பதை இவ்விடத்திலே காட்டினார் ஆழ்வான். துவத் விபூதி லவலேஷ கலாயுதாம்சா. இப்போ இந்த அண்டங்கள் எல்லாமே உனக்கு அவ்வளவுதான், இப்போ இதை காட்டிலும் வேற விபூதி இருக்கா அப்படின்னு நமக்கு கேள்வி எழுந்துடும். இப்போ எம்பெருமானுக்கு இந்த விபூதி, நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த லீலா விபூதியானது, இந்த ஐஸ்வர்யமானது மிகவும் சிறியது, மிகவும் சிறிய பகுதி, அதிலே ஏகதேசம் என்று இப்படி சொன்னால் இத்தை காட்டிலும் மீதி இடங்கள்லாம் இருக்கக்கூடியது எந்த விபூதி என்று ஒரு கேள்வி வரும். அதற்கு பதில் சொல்கிறார் யாவை என்று தொடங்கி, யாதொரு விபூதி, யா விபூதிகி, எந்த விபூதியானது ஜாத்துன பரிணாமாஸ்பதம் காலாதிகா சா தவ விபூதிகி மகதி பரா விபூதிகி என்றொரு மற்றொரு விபூதி இருக்கிறது, பரமபதம் என்று பெயர். அந்த விபூதிக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா, முக்கியமான வித்தியாசம் இதுதான். அந்த விபூதியிலே ந ஜாத்து பரிணாம பதாஸ்பதம், அந்த விபூதியானது எப்பொழுதும் மாறுபாடு என்கிற வார்த்தையே இல்லாதது. இது மாறுபட்டது, இந்த விபூதி மாறுபட்டது என்று சொல்ல முடியாதது என்று அர்த்தம். காலாதிகா, காலத்துக்கு அப்பாற்பட்டது, காலம் நடையாடாத ஒரு தேசமாக இருக்கக்கூடியது அந்த விபூதி இருக்கிறதே, பரா விபூதிகி. இப்போ இதை காட்டிலும் வேறுபட்ட அந்த விபூதியானது மகதி, மிகவும் பெரியது என்று காட்டுகிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினாலே. இதிலே நாம் சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. யாவை ந ஜாத்து பரிணாம பதாஸ்பதம் என்று இந்த நித்திய விபூதியை எந்த ஒரு பரிணாமங்களும் அற்றதாக கூறத்தாழ்வான் கூறுகிறார். வேதங்களும் அப்படித்தான் கூறுகின்றன. அதற்கு என்ன தாத்பரியம் என்றால், காலகிருத கர்மகிருத பரிணாமங்கள் அற்றது. அதாவது அங்கும் பரமபதத்திலும் ஒவ்வொரு முக்தனுக்கும் ஒவ்வொரு நித்தியனுக்கும் எம்பெருமானுக்கும் ஏத்தாற்போலே அந்த விபூதி மாறுபடும், அவர்களுடைய இச்சையினாலே மாறுபடும். எம்பெருமானானவன் இவ்விடத்திலே ஒரு குளம் வேண்டும் என்று ஆசைப்பட்டானாகில் குளம் வரும், அப்ப அங்க மாறுபாடு நடக்கிறது. இவ்விடத்திலே ஒரு கோபுரம் வேண்டும்னு ஆசைப்பட்டானாகில் அவ்விடத்திலே கோபுரம் வரும், ஒரு மாறுபாடு நடக்கிறது. இவ்விடத்திலே ஒரு மண்டபம் வேண்டும், தானும் ஆழ்வார்களுமாக ரமிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டானாகில் அவ்விடத்துல மண்டபமானது ஏற்படும். ஆகையாலே இப்படி பரிணாமங்கள் நடைபெறும். இப்ப மாறுபாடுங்கிறது அங்கேயும் உண்டு. ஆனா எப்படிப்பட்ட மாறுபாடு கிடையாதுன்னு, இந்த உலகத்துல இருக்கிறார் போலே காலத்துக்கு ஏத்தாற் போல மாறுபாடுங்கிறது கிடையாது. இந்த உலகத்துல மாறுபாடு இல்லாத வஸ்துனே ஒண்ணு கிடையாது. எந்த ஒரு வஸ்துவை வைத்தாலும் ஏதோ ஒரு காலத்திலே ஒண்ணு சில இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காமல் போகும். இன்னொரு ஒரு பொருளானது பல காலங்கள் இருக்கும், அதற்கப்புறம் இல்லாததாக ஆகிவிடும். அந்த மாதிரி காலத்துக்கு ஏத்தாற் போலே மாறுபட்டு கொண்டே இருக்கும் இந்த விபூதி. அது மட்டும் இல்லாமல் கர்மகிருத்த பரிணாமங்களும் இவ்விடத்திலே இருக்கும். அந்த சேத்தனனுடைய கர்மங்களுக்கு தகுதியாக இவ்விடத்திலே மாறுபாடு நடக்கும். ஆனால் அங்கு எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு முக்தனானது இச்சை செய்தானாகில் அது மாறுபடும், இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். ஆக காலத்துக்கு ஏத்தாற் போல இது மாறாது. காலம் அங்கு கிடையாது. காலம் ச பச்சதே எத்திர நகாலஸ் தத்ரவை பிரபுகு என்று வேதமானது கூறுகிறது. இதைத்தான் காலாதிகா என்று கூறுகிறார். காலத்தை கடந்தது, காலத்துக்கு அப்பாற்பட்டது. அவ்விடத்திலே காலம்ங்கிறதே ஒன்று கிடையாது. இதுல ரெண்டு பட்சங்கள் உண்டு. அவ்விடத்துல காலம்ங்கிறது உண்டு, ஆனா காலகிருத்த பரிணாமங்கள் இருக்காது, இல்ல காலமே இருக்காது என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆகையாலே அகால கால்யமான நலமந்தம் இல்லதோர் நாடாக இருக்கக்கூடிய பரமபதம், அதைத்தான் இங்கு பரிணாமமற்றதாக, எந்த ஒரு மாறுபாடும் அற்றதாக, காலத்துக்கு அப்பாற்பட்டதாக, காலகிருத்த பரிணாமங்கள் இல்லாததாக இவ்விடத்திலே ஆழ்வான் கூறுகிறார். அந்த விபூதியை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகிறார் ஆழ்வான். வைகுண்ட கத்தியத்திலே எம்பெருமான் இந்த விபூதியை பற்றி பற்பல இடங்களிலே அழகாக அருளி செய்து காட்டியிருக்கிறார். அதிலே தேஷாமபி இயத் பரிமாணம் இயதைஸ்வர்யம் ஈதிருஷ ஸ்வபாவமிதி பரிச்சேத்தும் அயோக்கியேன்னு ஒரு வார்த்தை காட்டுகிறார். அதாவது எம்பெருமானாலும் நித்தியர்களாலும் முக்தர்களாலும் கூட நித்திய விபூதியை இவ்வளவுதான் அளவு, அதிலே இவ்வளவுதான் ஆச்சரியம் இருக்கும், அது இப்படிப்பட்டது என்றெல்லாம் அளவிட்டு அறிந்து கொள்ளவே முடியாதாம். எம்பெருமானால கூட முடியாதாம். அப்பேற்பட்ட உயர்ந்த விபூதி,
அத்தை கருதி மகதி விபூதிஹி என்று இவ்விடத்திலே கூறத்தாழ்வான் நமக்கு காட்டினர். ஆகையாலே இந்த ஸ்லோகத்தினாலே தன்னுடைய முன்னுரையை அவதாரிக்கையை முடித்து கொண்டு எம்பெருமானினுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுசந்தித்து கொண்டு எம்பெருமான் ஜகத்துக்கு காரணம் என்பதையும் காட்டிக்கொண்டு அதற்கு மேல எம்பெருமானை அறிவதற்கு வேதங்கள் தான் பிரமாணம்ங்கிறதையும் காட்டிக்கொண்டு இத்தோடு நித்திய லீலா விபூதி பிரஸ்தாவத்தை ஜெகத் காரணத்துவ பிரஸ்தாவத்தை முடித்து கொண்டு தான் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே பிரதானமாக அனுபவிக்க இழிந்த காலாதிகா தவபரா மகதி விபூதிஹி யாவை ந ஜாத்து பரிணாம பதாஸ்பதம் சா என்று பரிணாமமற்றதாக எந்த ஒரு மாறுபாடும் இல்லாததாக எம்பெருமானுக்கு நித்தியம் பிரியமானதாக எம்பெருமானும் நித்தியர்களும் முக்தர்களும் ரமிக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய உயர்ந்ததாக திரிபாத் விபூதி என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய உயர்ந்த அந்த தேசத்தை அனுபவிக்க இறங்குகிறார் இந்த 40வது ஸ்லோகத்திலே. இதற்கு மேலே 41வது ஸ்லோகம் தொடங்கி யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தின்னு அது பரமபதம், யத் தத்விஷ்ணோ பரமம் பதம் என்றெல்லாம் வேதங்களிலே பிரஸ்தாவிக்கப்படக்கூடிய பரமபதம்ங்கிறத காட்டிக்கொண்டு இந்த வைகுண்ட பிரஸ்தாவத்திலே மூழ்குகிறார். அதை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். இந்த 5 ஸ்லோகங்கள் அடியனுடைய மதிக்கு தகுந்தவாறு எடுத்துரைத்தேன். இதிலே குற்றங்கள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.